Yeah, thanks, Gomati. Hello, everyone. Hope you're all doing well. Welcome to Data Days 2026. Microsoft Fabric Community organize பண்ற இந்த தமிழ் community sessionல join பண்ணிருக்க எல்லாருக்குமே warm welcome. Today's topic, prepare the data and Copilot in Power BI. எக்ஸ்க்ளூசிவா இதை நம்ம வந்து PL 300 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக இந்த செஷன் வந்து ப்ரெசென்ட் பண்றோம். சேம் டைம் Power BIல ஒர்க் பண்ற அனலிஸ்ட், டெவலப்பர் எல்லாருக்குமே இது வந்து ப்ராக்டிக்கலா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்லைட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். பட் நம்ம பேசும்போது நார்மலா இங்கிலீஷ்ல பேசுற மாரி வி கேன் ஜஸ்ட் டேக் த செஷன் ஃபார்வர்ட். டேர்ம்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் கம்ஃபர்டபுளா நம்ம தமிழ்ல பேசலாம். செஷனோட கோர் ஸ்டோரி வந்து ரொம்ப சிம்பிள். மெஸ்ஸியான டேட்டாவை ரிலேபிளா எப்படி வந்து நம்ம மாத்துறோம். ஒரு கிளியர் சிமாண்டிக் மாடல் மேல கோபைலட் யூஸ் பண்ணி இன்சைட்ஸ் ஃபாஸ்டரா ஜென்ரேட் பண்ண முடியுமா? ஃபைனல் ரிசல்ட்ஸை ஹியூமனால வச்சு வேலிடேட் பண்ணும்போது அது அதனோட அக்யூரசி பெஸ்டா இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் கீ திங்ஸ் ஃபாலோ பண்ணணும் டு ஹாவ் த பெட்டர் ரிப்போர்ட் இன் பவர் பிஐ வித் கோபைலட் அசிஸ்டன்ஸ். Okay, hope that's sufficient and let's get started. Yes, as Gomati had given an introduction, I am Ramya Palaniappan. I am an FNO technical architect naturally, but I do work with other subparts of all Microsoft technologies, Power BI, Microsoft Fabric, Copilot and AI, and Power Platform. இன்னைக்கு என் கூட கோப்ரசன்ட் பண்றவர் தரணிதரன் பாலசுப்ரமணியம். We call him Dharani. He is an engineering manager specializing in Power Platform and AI. Dharani, welcome to the session. Yeah, thank you, Ramya. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி செஷன் வந்து எடுப்பேன். அவர் வந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்து தரணி வில் டூ த டெமோ அண்ட் ஃபர்தர் டேக் ஃப்ரம் தேர். பவர் பிஐ query மற்ற எல்லாத்தையுமே வந்து எப்படி டெமோ பண்றது அப்படிங்கறது த்ரூ அவுட் செஷன் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் கம்யூனிட்டி ஆர்கனைசர்ஸ் அப்புறம் கோமதி அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். Yeah, Dharani, we can move to the next slide. Okay, we have few people still. இப்போ வந்து உங்களுக்கு Power BI நல்லா தெரியும், ஆல்ரெடி யூஸ் பண்றீங்க அப்படின்னா you can comment yes. And if you are new to Power BI completely, then you can type new. And if you are only looking for PL 300 exam preparation, then you can say PL 300 the chat for us to know who you are. ரம்யா, உங்களுக்கு chat visible இருக்கா? இருக்கு நான் பார்த்துட்டு தான் இருக்கேங்க. Yeah, complete. Okay, now most of us are we are beginners and we know things, so we are mixed people. So basic clear explain பண்ணிட்டு practical tips and exam tips நம்ம வந்து further வந்து include பண்ணிக்கலாம். இந்த செஷன்ல இந்த செஷன்ல what you will learn by the end of the sessions உங்களுக்கு 4 outcomes வந்து கிடைக்கும். First, data load பண்றதுக்கு முன்னாடி ப்ரொஃபைல் பண்ணி குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து காமனாகவே ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாட் எவர் டேட்டா யூ டேக். செகண்ட், காமன் எரர்ஸ், நல்ஸ், டைப்ஸ் அண்ட் இன்கன்சிஸ்டன்ட் வேல்யூஸை பவர் குவரியில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. இன்ஸ்பெக்ட் சொன்னோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் சொன்னோம். தேர்ட், கோபைலட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சிமாண்டிக் மாடல்ஸை பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லியாக ப்ரிப்பேர் பண்ணுறது. தட்ஸ் வாட் வி கால் அஸ் ப்ரிப்பேர் ஹியர். ஃபோர்த், ப்ரிசைஸாக ப்ராம்ப்ட் கொடுத்து அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி அதை வேலிடேட் பண்ணுறது. ஈச் ஸ்டெப் அந்த இம்பார்ட்டன்ஸையும் அந்த ஸ்டெப்போட நீடையும் நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் டு நோ வாட் யூ ஆர் டூயிங் இன் தட் பெர்ஸ்பெக்டிவ். இதுல வந்து பேசிக்காவே இதுல ஒரு கீ பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, கோபைலட் வந்து ஒரு காமன் அசிஸ்டன்ட், அது ஃபைனல் டெசிஷன் மேக்கர் கிடையாது. அக்யூரசிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்பவுமே நம்ம கிட்ட தான் இருக்கும். ஆல்வேஸ் நம்ம தான் நம்ம டேட்டாவோட ஓனர், நம்ம தான் நம்ம டேட்டாவோட நம்மளோட டேட்டா வந்து பில்ட் பண்றோம். ஸோ வி ஹாவ் டு மேக் ஷுர் த டேட்டா இஸ் அக்யூரசி இனஃப் டு ப்ரொவைட் அஸ் த ரைட் ரிசல்ட்ஸ். ஓகே, யா, நெக்ஸ்ட். இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் செஷன்ல அப்படின்னா, டுடே செஷன் இஸ் கோயிங் டு ஹேவ் 4 பார்ட்ஸ் ஜஸ்ட் லைக் வி ஹவ் சீன் பிஃபோர். ஃபர்ஸ்ட், கண்டென்ட், ப்ரொஃபைல் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி டேட்டா ப்ரிப்பேர் பண்ண போறோம்.
செகண்ட், இன்டென்ஷனலி நம்மளாவே வந்து மெஸ்ஸியா ஒரு டேட்டா செட்டை எடுத்துக்கிட்டு பவர் குவரியில டெமோ பண்றோம் வித் த ராங் டேட்டா. எக்ஸாம்பிள் மிக்ஸ்ட் டேட்ஸ், டெக்ஸ்ட், நம்பர், இன்கன்சிஸ்டன்ட் ரீஜியன்ஸ், நால் டிஸ்கவுண்ட்ஸ், டூப்ளிகேட் ஐடி, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். தேர்டு, இப்போ நம்ம டேட்டாவை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு கிளியர் ப்ராம்ப்ட்ஸ் வந்து கோபைலட்க்கு எப்படி எழுதுறது, ரிப்போர்ட்ஸ் அண்ட் இன்சைட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். ஆஃப்டர் ஆல் தட் ஃபைனலி ஏஐ அவுட்புட்டை எப்படி வேலிடேட் பண்ணணும், ரெஸ்பான்சிபிள் யூஸ் வந்து என்ன, பிஎல் எக்ஸாமுக்கு என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு we will close the session. கொஷின்ஸ் வந்து நீங்க சேட்ல போடலாம் டியூரிங் த செஷன். இல்லை டெமோ முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து கீ கொஷின்ஸ் நமக்கு என்ன கொஷின்ஸ் இருக்கோ அதை நோட் பண்ணி நம்ம வந்து QA-ல பேசலாம். ஓகேங்களா? ஓகே, யா. இதுதான் இந்த ஸ்டோரி தான் நம்ம வந்து த்ரூ அவுட் த செஷன் வந்து நம்ம இதுதான் வந்து இந்த ஸ்லைட் தான் நம்ம ஃபுல் செஷனோட ஸ்டோரி. லெஃப்ட் சைடில் ரா டேட்டாவில் வந்து இட் கேன் ஹாவ் மிக்ஸ்ட் டைப்ஸ், மிஸ்ஸிங் வேல்யூஸ், இன்கன்சிஸ்டன்ட் லேபிள்ஸ். இது வந்து ரியல் ப்ராஜெக்ட்ல ரொம்ப காமன். ஒரு பெரிய டேட்டா செட்டை எடுத்து நம்ம ரிப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது ஹேவிங் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் இன் டேட்டா இஸ் வெரி காமன். ஓகேவா? பவர் குவரியில நம்ம வந்து ப்ரொஃபைல் கிளீன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றோம். அப்புறமா சிமாண்டிக் மாடல்ல ரிலேஷன்ஷிப்ஸ், மெஷர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மீனிங்ஸை டிஃபைன் பண்றோம். இதுக்கு மேல தான் ரிப்போர்ட்ஸ், கோபைலட் அண்ட் பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் பில்ட் ஆகும். கீழே ஃபவுண்டேஷனே வீக்கா இருந்தா மேல அவுட்புட் வந்து பியூட்டிஃபுல்லா வாவ் ஃபேக்டரா இருந்தாலும் டேட்டா சரியில்லை அப்படின்ற பட்சத்துல அந்த டேட்டா வந்து ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியா இருக்காது. நம்ம காமனா ஒரு ஃப்ரேஸ் என்னன்னா கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். இதை ஏஐ கண்டெக்ட்ல ரொம்ப வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு தப்பான கார்பேஜ் மாதிரி இருக்கிற ஒரு டேட்டாவை மேஜிக்கா ஏஐயால கரெக்ட்லாம் பண்ண முடியாது. ஏஐக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி எல்லாம் இல்லை. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதைத்தான் நமக்கு வந்து அது வந்து ஒரு அக்சலரேட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி இட் வில் கிவ் அஸ் ஜஸ்ட் ரிசல்ட் ஆன் டாப் ஆஃப் வாட் டேட்டா வி ப்ரொவைடட். அப்போ நம்ம டேட்டாவை வந்து ப்ராப்பரா வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணல, ப்ராப்பரா வந்து வச்சுக்கல அப்படின்ற பட்சத்துல நமக்கு வர அவுட்புட்ஸ் மே ஆல்வேஸ் ஹாவ் wrong values in it. அதனால having the transformation is a key point here. Okay, yeah. Next slide, Tanvi. Okay. இப்போ நம்ம வந்து அதனால வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தோம். why data preparation matters, ஏன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே சொல்லுவோம்ல அக்யூரசி, நம்ம ஃப்ரண்ட்ல பிகினிங்ல இருந்து பேசுறோம். அக்யூரசி இஸ் அ கீ ரீசன். டெஃபினட்டா அக்யூரசியா இல்லைன்னா டேட்டா அப்போ ரிப்போர்ட் இஸ் ஜஸ்ட் அகைன் கார்பேஜ். சேல்ஸ் அமௌண்ட் டைப்ல இருந்தா, இப்போ சேல்ஸ் அமௌண்ட் இருக்கு, அது வந்து டெக்ஸ்ட் டைப்ல இருந்துச்சு அப்படின்னா அதனோட சம் வந்து கரெக்டா இருக்குமா? இருக்காது. டேட் வேல்யூஸ் வந்து தப்பா இருந்துச்சுன்னா அதனோட சம் அதனோட அலைன்மெண்ட் அண்ட் இஃப் வி ஆர் யூசிங் இட் இன் எனி பிளேஸ் ஆஃப் த ரிப்போர்ட் would it give us the right result? No. Similarly, கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்னை அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சி வந்து கேப்ஸ்ல இருக்கு அண்ட் மற்றதெல்லாம் வந்து ஸ்மால்ல இருக்கு. எவ்ரிதிங் இன் கேப்ஸ், கேமல் கேஸ் வித் ட்ரெய்லிங் ஸ்பேஸ். இப்படி எந்த விதமா அந்த வேர்டை பார்த்தாலும் ஹியூமன் ஐஸ்ல இட் லுக் சேம். ஆனா சிஸ்டம்க்கு இது எல்லாமே பொட்டன்ஷியலி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். அதனால கன்சிஸ்டன்சி இஸ் அகைன் அனதர் கீ ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹேவிங் அ குட் டேட்டா. கிளீன் மாடல் நமக்கு வேணும் அப்படின்னா அது வந்து ஸ்மாலர் இன் சைஸ், ஃபாஸ்டர் இன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்பவுமே டு ஹாவ் அ கிளீன் மாடல். ஸ்டெப்ஸ் வந்து ரிப்பீட்டபிளா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம எப்பவுமே சொல்லுவோம் ரிப்பீட்டபிள் ரிஃப்ரெஷ் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தென் கிளியர் டேட்டா அண்ட் மாடல் கோபைலட்டுக்கு வந்து எப்பவுமே வந்து பெஸ்ட் கான்டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ நல்ல ஏஐ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராம்ப்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகாது. இட் ஸ்டார்ட்ஸ் மச் ஏர்லியர் வித் டேட்டா குவாலிட்டி அண்ட் சிமாண்டிக் மாடலிங். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது அட் த எண்ட்ல வந்து டு கெட் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா. ஓகே, இகைன் நீங்க வந்து டேட்டா ப்ரிப்பரேஷன் மறுபடியும் 4 ஸ்டேஜஸா வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். கனெக்ட், ப்ரொஃபைல், டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட். கனெக்ட் பண்ணும்போது சோர்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி மோடை வந்து நம்ம ப்ராப்பரா டிசைட் பண்ணணும். தட்ஸ் கீ. அதே மாதிரி ப்ரொஃபைலிங் ஸ்டேஜ்ல எரர்ஸ், பிளாங்க்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டைப்ஸை வந்து எப்பவுமே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை வந்து ஸ்டார்டிங்ல என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டேஜ்ல ரிப்பீட்டபிளா பிஸ்னஸ் ரூல்ஸ்
அப்ளை பண்றோம். அண்ட் ஃபைனலி மாடல் ரெடி பண்ணி அவுட்புட்டை லோட் பண்றோம். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்டேஜ்ல ப்ராப்பரான பிசினஸ் ரூல்ஸ் அண்ட் ப்ராப்பரான டேட்டா அலைன்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். ரைட் ஆஃப்டர் தட் வி வில் டு லோட் த டேட்டா. இதுல வந்து பொதுவா இந்த 4 ஸ்டெப்ல மிஸ்டேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சோர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுவோம் பவர் பிஐல. செலக்ட் பண்ண உடனே கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆன உடனே க்ளோஸ் அண்ட் அப்ளைன்னு குடுத்துருவோம். அப்படி பண்ணக்கூடாது. எப்பவுமே அதுக்கு முன்னாடி ப்ராப்பர் ப்ரொஃபைலிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நம்ம டேட்டால என்ன இஷ்யூ இருந்தாலும், அத நம்ம ஏர்லியா கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி கண்டுபிடிச்சுட்டு சார்ட் பண்றோம். இல்ல வந்து அதுக்கு தேவையான டாக்ஸ் லேயர்ல அத ஃபிக்ஸ் பண்றோம். அது எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் சேஃப். இன்ஸ்டெட் சிட்டிங் வித் த ராங் டேட்டா அண்ட் ட்ரைங் டு ஃபிக்ஸ் த விஷுவல்ஸ் ஆர் அப்ளைங் அன்னெசசரி ஃபில்டர்ஸ் அதெல்லாம் தேவையே இல்ல. ஸோ ஆல்வேஸ் மேக் ஷூர் பிஃபோர் யூ க்ளோஸ் அண்ட் அப்ளை ஆர் யூ லோட் த டேட்டா, யுவர் டேட்டா இஸ் ரைட்லி பிரசன்டட் இன் யுவர் டேட்டா செட். ஓகே. இப்போ this is also another key thing. Connectivity is an architecture design. இதுல நமக்கு பொதுவா தெரியும் இம்போர்ட் அண்ட் டைரக்ட் query. இம்போர்ட் மோட்ல பவர் பிஐ சிமாண்டிக் மாடலுக்குள்ள தான் வந்து நம்ம டேட்டா என்ன ஆகும், லோட் ஆகும். இம்போர்ட் மாடல் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்ட்ராங் இன்டராக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிச் மாடலிங் ஃபிளெக்சிபிலிட்டி நமக்கு எப்பவுமே கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம டேட்டா நம்ம சிமாண்டிக் மாடலுக்குள்ளேயே இருக்கு இல்லையா, அதனால. ஆனா இங்க டேட்டா கரன்சி வந்து ரிஃப்ரெஷ் ஸ்கெடியூல டிபெண்ட் பண்ணி இருக்கும். நம்ம வந்து இட்ஸ் அ ஸ்கெடியூல்டு ரிஃப்ரெஷ் தான். ஏன்னா வந்து டேட்டா இஸ் வித்தின் அஸ். சோர்ஸ்ல இருந்து நமக்கு டேட்டா வரும்போது நம்ம என்ன ஸ்கெடியூல்ல டேட்டாவை ரிஃப்ரெஷ் பண்றோமோ அந்த ஸ்கெடியூல் படி டேட்டா வந்துட்டு நமக்கு நம்ம சிமாண்டிக் மாடல்ல இம்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிரெக்ட் query. டிரெக்ட் queryல இன்ட்ராக்ஷன் சோர்ஸுக்கு இப்போ நம்ம என்ன வாட் எவர் இஸ் ஆர் சோர்ஸ் சிஸ்டம், அதுல இருந்து நம்ம டிரெக்டாவே query பண்ணி எடுப்போம். அது வந்து அப்போ வந்து எப்படி இருக்கும், டேட்டா வந்து ரொம்ப டேட்டாவோட ஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்ப இம்மீடியட்டா இருக்கும். இப்போ ஆனா அதுல பெருசா நம்ம கீ கன்சிடரேஷன் இப்போ நம்ம டைரக்ட் queryல சோர்ஸ்ல இருந்து டேட்டா எடுத்துக்கிறோம். அப்போ அதுதானே பெஸ்ட் நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா சோர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், அதனோட கன்கரன்சி, டிரான்ஸ்ஃபர்மேஷன் லிமிட்டேஷன், மாடல் டிசைன் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும் பிஃபோர் சூசிங் பிட்வீன் இம்போர்ட் அண்ட் டைரக்ட் query. இந்த மாதிரி கேசஸ்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். வேர் யூ ஹாவ் டு சூஸ் வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா சோர்சஸ் யூ ஹாவ் டு பிக் பிட்வீன் தீஸ் டூ. லைவ் டேட்டா அப்படின்னு நம்ம பாத்துக்கிறோம். ஒரு சினாரியோல அப்படின்ன உடனே நம்ம வந்து டைரக்ட் query தான் பெஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணக்கூடாது. சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஏன்னா சினாரியோஸ் PL300ல இந்த மாதிரி கேசஸ் கொடுத்துட்டு உங்களை டிசைட் பண்ண சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் ஆல்வேஸ் லைவ் டேட்டா இஸ் ஈக்குவல் டு டைரக்ட் query. பெர்ஃபார்மன்ஸ், ஃப்ரெஷ்னஸ், சோர்ஸ் லோட் அண்ட் மாடலிங் நீட்ஸ் இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க சூஸ் பண்ணும் இம்போர்ட் யூஸ் பண்ணுமா இல்ல டைரக்ட் query யூஸ் பண்ணுமா அப்படிங்கறது. ப்ரொஃபைல் பிஃபோர் யூ டிரான்ஸ்ஃபார்ம். நம்ம முன்னாடியே பார்த்தோம். இது ப்ரொஃபைலிங் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் டேட்டாவை வந்து ப்ராப்பரா லோட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது அகைன் ஃப்ரம் த எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ் தீஸ் 3 ஆர் த கீ காலம்ஸ். காலம் குவாலிட்டி, காலம் டிஸ்ட்ரிபியூஷன், காலம் ப்ரொஃபைல். பவர் query எடிட்டர்ல வியூ டேப் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். காலம் குவாலிட்டி, காலம் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் காலம் ப்ரொஃபைல். இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க எதை யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ப்ரொஃபைலிங் அப்படின்னு பார்க்கலாம். காலம் குவாலிட்டி வந்து வேலிட் எரர், எம்டி பெர்சன்டேஜ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா காட்டும். காலம் டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்டிங்க்ட் அண்ட் யூனிக் வேல்யூஸை வந்து நமக்கு வந்து இட் எக்ஸ்போஸ். காலம் ப்ரொஃபைல் காலம் ப்ரொஃபைல்ல வந்து செலக்டட் காலம்க்கு இருக்கிற டீடைல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸை வந்து நம்ம காமிக்கும். இதுல காமனான ப்ராக்டிக்கல் இஷ்யூ என்ன வரும் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் 1000 ரோஸ்க்கு மட்டும்தான் டிஃபால்ட்டா நீங்க பண்ற இந்த ப்ரொஃபைலிங் வந்து அப்ளை ஆகும். இதுவே ஒரு ஹியூஜ் டேட்டா செட் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாது இஃப் தெர் இஸ் எனி எரர் இன் த எண்ட் ஆஃப் த டேட்டா செட். ஸோ அதனால எப்பவுமே வந்து யூ மேக் ஷூர் இஃப் த டேட்டா செட் சைஸ் இஸ் ஹியூஜ் யூ ஆர் சூசிங் த கம்ப்ளீட் டேட்டா செட் இன்ஸ்டெட் த ஃபர்ஸ்ட் 1000 rows. Yeah, let's move that way. Common cleaning operations. Having the fresh and clear data is very important இல்லையா? So காமன் கிளீனிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சாலுமே தட்ஸ் த ஃபவுண்டேஷன். தேவையில்லாத ரோஸ், தேவையில்லாத காலம்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து டேட்டா செட் லோட் பண்ணும்போதே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஃபீல்ட்ஸுக்குன்னு சொல்லி பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லியா வந்து ப்ராப்பரான நேம்ஸ் கொடுக்கணும். கரெக்ட் டேட்டா டைப்ஸை எப்பவுமே வந்து அசைன் பண்ணணும்.
டெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிம், கிளீன் அண்ட் கேஸ் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன்லாம் வந்து காமனாவே யூஸ் பண்ணணும். நல்ஸ், எரர்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட டேட்டால இருக்கு அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு போய் அத ரிமூவ் பண்ணாம, தட் அப்ளைஸ் டு டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் ஆல்சோ. இப்ப அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளே வந்து டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது. இன்ஸ்டெட் வி ஷுட் நோ வை தேர் இஸ் அ நல், வை தேர் இஸ் அன் எரர் அண்ட் வை தேர் ஆர் டூப்ளிகேட்ஸ். நல்லா பார்த்ததும் அத போய் 0வா மாத்துறது, இது எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா, அது எல்லாமே ஒரு வேலிடான பிசினஸ் கேஸா இருக்கலாம். ஸோ, பிசினஸ் மீனிங் ஃபர்ஸ்ட், டிரான்ஸ்ஃபர்மேஷன் செகண்ட் ஆல்வேஸ். இதுதான் வந்து நம்மளோட ரூலா இருக்கணும். கிளீனிங் ஆப்பரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். யா தர்ணி. மெர்ஜ் வெர்சஸ் அப்பெண்ட். இது வந்து கீ டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ஸையுமே வந்து ரிப்பிட்டேட்டிவா யூ மே கெட் டு சி அக்ராஸ் த எக்ஸாம். அப்பெண்ட் அப்படின்றது மோர் ரோஸ். ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சினாரியோ கொடுத்தாலுமே அப்பெண்ட் அப்படின்னா மோர் ரோஸ், மெர்ஜ் அப்படின்னா வந்து ரிலேட்டட் காலம்ஸ். அப்பெண்ட் அப்படிங்கிறதுல மோர் ரோஸ் நம்ம எதை வச்சு சொல்றோம்னா, இப்போ ஜான்வரி சேல்ஸ், பிப்ரவரி சேல்ஸ், மார்ச் சேல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சேம் ஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ட் வெர்டிகலி. அப்படின்னா ஏப்ரல் சேல்ஸ், மே, அப்படி இட் கேன் க்ரோ. It is just stacking the rows based on certain things. Wherein merge-ல பாத்தீங்க அப்படின்னா, it's a relation from one table to other, or one model to other. It's just a columns related to each other, and here it's rows. So more rows and related columns வந்து நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா, it will be easier to categorize which is what. Okay, go to the next slide, Tarani. Yeah, here you can see it clearly what we say. Jan, Feb, March. இந்த மார்ச் வந்து க்ரோ ஆகும்ல, ஏப்ரல், மே, ஜூனா க்ரோ ஆகலாம். ஸோ இந்த காலம்ஸ் வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக முடியாது இல்லையா? இப்போ இந்த விஷுவலை வந்து கரெக்டா அனாலிட்டிக்கல் விஷுவலா வந்து எப்படி மாத்துவோம் அப்படின்னா, ஆஃப்டர்ல இருக்கிற மாதிரி. ஏன் ஏன் நம்ம வந்து இதை இப்படி மாத்துறோம் அப்படின்னா, பொதுவாவே வந்து analytical view of a data, which is very important for Power BI. Visually, இப்போ அனலிட்டிக்கல் மாடல்ல வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு அமௌண்ட், இப்போ இங்க அமௌண்ட் காலம் இருக்கு இல்லைங்களா? இந்த அமௌண்ட் காலம் வந்து நம்ம ரோஸ்ல வைக்கணுமா, காலம்ல வைக்கணுமா, அண்ட் சிமிலர்லி மந்த் வந்து ரோஸ்ல வைக்கணுமா, காலம்ல வைக்கணுமா அப்படிங்கறத அனலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு we should build our data to use it inside Power BI rightly. Yeah, we can go to the next slide. Okay. Build repeatable transformations. Power BI query transformation source file மேனுவலா ஓவர்ரைட் பண்ணாது. எப்பவுமே ஒவ்வொரு ஆபரேஷனும் அப்ளைட் ஸ்டெப்ஸ்ல ரெசிபியா ரெக்கார்ட் ஆகும். ரிஃப்ரெஷ் டைம்ல பாத்தீங்கன்னா சேம் ரெசிபி வந்து ரீஅப்ளை ஆகும். சேஞ்ச் டைப் 1, சேஞ்ச் டைப் 2 மாதிரி காமனா ஜெனரிக்கான நேம்ஸ் வந்து வைக்கக்கூடாது. டிபெண்ட்ஸ் ஆன் த பிஸ்னஸ். இப்போ ரிமூவ் டெஸ்ட் ஆர்டர், ஸ்டாண்டர்டைஸ் ரீஜியன், அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ், அதுக்கான ப்ராப்பரான நேம்ஸை வந்து நம்ம கொடுக்கணும் ஃபார் த டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ். ஸோ தட் மெயின்டெனன்ஸ்க்கு ஃபியூச்சர்ல வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஏர்லியர் ஸ்டெப்ஸை வந்து ப்ராப்பரா நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா லேட்டர் ஸ்டெப்ஸ்ல எதுவுமே பிரேக் ஆகாம இருக்கும். டேட்டா சோர்ஸ்ல எலிஜிபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து சோர்ஸ் கொரியா டிரான்ஸ்லேட் ஆகும்போது query folding நமக்கு நடக்கும். ஃபில்டரிங் ஏர்லி அண்ட் ப்ரிசர்விங் ஃபோல்டிங் லார்ஜ் டேட்டாக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஃபில்டரிங் ஏர்லி அண்ட் ப்ரிசர்விங் ஃபோல்டிங் வந்து லார்ஜ் டேட்டா செட்டுக்கு எப்பவுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் எவ்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு ஃபோல்ட் ஆகுமான்னு கேட்டா ஆகணுன்றது நாட் அ நீடட் திங். வெரிஃபை rather than assume here. Okay, yeah, move Dharani. Demo, Dharani, do you want to continue the demo? Yeah, sure, Ramya. Thank you so much. Thank you. டீட்டெயிலாக கவர் பண்ணிட்டீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுன்னு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரம்யா பேசினதை இப்போ நம்ம வந்து ஆக்ஷனில் பார்க்கலாம். ஸோ லெட் மீ குயிக்லி கோ டு தி ஃபோல்டர். நான் டெமோக்குனே ஒரு ஃபோல்டர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம பவர் பிஐக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்பெண்ட் சம் டைம் அண்ட் குயிக்லி கோ த்ரூ த டேட்டா ஃபர்ஸ்ட். ஸோ இது மாதிரி டேட்டா வந்து நம்ம இன்றைக்கி வந்து டெமோக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டெமோக்கு லைக் ஒரு
சேல்ஸ் ஆர்டர் டேட்டா தான் வந்து நம்ம இன்னைக்கு டெமோக்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த சேல்ஸ் ஆர்டர் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட்டு, கஸ்டமர் கீ, நேம், ரீஜன், ப்ராடக்ட் கீ, குவான்டிட்டி, யூனிட் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட், ஸ்டேட்டஸ், நோட்ஸ்ன்னு இந்த காலம்லாம் இருக்குது. இதே சினாரியோ தான் ரம்யா வந்து முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதோ கண்டினியூஷன் தான் உங்களுக்கு. நீங்கள் எங்கேயுமே வந்து ட்ராக்கை லூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதே தான் we are going to see in the demo as well. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ஆர்டர் ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்குது இந்த டேட்டாவில். அதே மாதிரி ஆர்டர் டேட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. சிலதெல்லாம் இந்த டேட் ஃபார்மெட்லாம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டான ஒரு டேட் ஃபார்மெட்டில் கிடையாது. ஸோ கஸ்டமர் கீ ஓகே, நேம் ஓகே. ரீஜன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் பாருங்க, நார்த் இங்கெல்லாம் ஓகே பர்ஃபெக்டாக இருக்கு. சவுத்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சிலது அப்பர் கேஸில் இருக்கு, சிலர் லோவர் கேஸில் இருக்கு, சிலது இங்கே பாருங்க ஸ்பேஸ் இருக்கு. ஸோ சிலது வந்து கம்ப்ளீட்டாக பாஸ்கல் கேஸில் இருக்கு. ஒன்று ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில், மீதி எல்லாம் வந்து ஸ்மால் லெட்டரில். ஸோ அது மாதிரி கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கு இந்த ரீஜியனோட டேட்டா. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த யூனிட் ப்ரைஸ் சேம் அதே மாதிரி தான். சிலதில் யூனிட் ப்ரைஸ் ப்ராப்பராக இருக்கு, சிலதில் பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள்லாம் இருக்கு. ஃபார்மட்டிங் ப்ராப்பராக இல்லை இங்கேயும். டிஸ்கவுண்ட் காலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சில இடத்துலலாம் 0 இருக்கு, சில இடத்துலலாம் நல் இருக்கு நம்மகிட்ட கம்ப்ளீட்டா. ஸோ அதனால இதுவுமே டிஸ்கவுண்ட்டுமே வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் ப்ராப்பரா இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் தான் வந்து நம்ம இந்த டேட்டா தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண போகிறோம் பவர் பிஐல. இதை எப்படி வந்து டேட்டா உள்ளே கொண்டு போய் நம்ம எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த மாடலை அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு இந்த சேல்ஸ் கூட கப்புள் ஆஃப் அதர் டேட்டாஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சேல்ஸ் ஆப்வியஸ்லி சேல்ஸோடனாவே ப்ராடக்டை தான் வைப்போம். இந்த ப்ராடக்ட்டு இங்கே ப்ராடக்டோட கீ எல்லாம் இங்கேயே லெவரேஜ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் கீக்கு என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத ப்ராடக்டோட மாஸ்டர் டேபிளில் இங்கே வச்சுருக்கோம். ப்ராடக்ட் கீ, ப்ராடக்ட் நேம், கேட்டகரி, லிஸ்ட் ப்ரைஸ் இருக்குது. அப்புறம் சேல்ஸ் ஆர்டரில் ஆப்வியஸ்லி கஸ்டமர் யார் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் அவங்களோட நேம் என்ன, அவங்களோட ரீஜன் என்ன, செக்மெண்ட் என்ன, அவங்க ஸ்மால் பிஸ்னஸாக, கன்சியூமராக, கார்பரேட்டாக என்ன அப்படிங்கிற கேட்டகரியும் வந்து இங்கே வச்சுருக்கோம். சரி, நம்ம இந்த டெமோவில் நம்மக்கிட்ட ஃபிக்ஷனல் சேல்ஸ் டேட்டா செட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து மிக்ஸ்டு டேட்ஸ் இருக்குது, குவான்டிட்டி வந்து டெக்ஸ்ட்டாக இருக்குது, ரீஜன் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, டிஸ்கவுண்ட் நல் இருக்குது, டூப்ளிகேட் ஐடி இருக்குது, டெஸ்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. நம்மளோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளைண்ட்லி எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கும் பிஸ்னஸ் ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபைனல் அவுட்புட் மாடல் ரெடி ஆகிற ஒரு வேலிடேட் பண்ணுற போகிறது தான் வந்து நம்மளோட அப்ஜெக்டிவ். ஸோ இப்போ நான் வந்து பவர் பிஐக்கு போகிறேன். பவர் பிஐயில் போயிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வித் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம் நான் ஆல்ரெடி வந்து பவர் பிஐயில் நான் இந்த டேட்டா மாடலை இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா PL300 டேட்டா டேஸ் ப்ரீ டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ரிப்போர்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பவர் பிஐயில் ஓப்பன் ஆனவுடனே ஃபஸ்ட்டு எப்படி வந்து நம்ம ஒரு டேட்டா செட்டை வந்து பவர் பிஐயில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமில் கெட் டேட்டாவில் இப்போ நம்ம வந்து இந்த டெமோக்கு நம்ம எக்ஸல் தான் வந்து டேட்டா சோர்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இந்த கெட் டேட்டா போனீங்க அப்படின்னா எக்ஸல் ஒர்க் புக் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் லோக்கலில் எங்கே வந்து ஃபைலை ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாத் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து காட்டும். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆகி முடித்த உடனே காட்டுறேன். ஸோ இதில் எக்ஸல் ஒர்க் புக்கு ஸோ கனெக்ட் டு டேட்டா சோர்ஸ். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பட்டன் எனேபிள் ஆகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஒர்க் புக்கில் என்னென்ன டேட்டா இருக்கோ அதெல்லாமே இங்கே வரும். நீங்கள் உங்களுக்கு என்ன டேபிள் வேணுமோ, என்ன ஷீட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் லோட் கொடுத்தீங்க அப்படின்னா டேட்டா வந்து லோட் ஆயிரும். நான் ஆல்ரெடி இங்கே வந்து சேல்ஸ் டேட்டா லோட் பண்ணிட்டேன். ஸோ ஐ குவிக்லி கோ டு த ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. சரிங்களா? ஓகே, இப்போது இங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவில் இப்போ நம்ம லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதுதான் வந்து பவர் குவரி எடிட்டர். ஓகேங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தீங்க, இது ஓப்பன் ஆகுதுல, இதை தான் வந்து நம்ம பவர் குவரி எடிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அங்கே பார்த்த எல்லா காலம்ஸும் இருக்குது. ஆர்டர் ஐடி இருக்குது, ஆர்டர் டேட் இருக்குது, கஸ்டமர் கீ, நேமு, ரீஜனு எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம ஆர்டர் ஐடியில் நம்ம டூப்ளிகேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும்.
இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாம் இந்த ஆர்டர் ஐட்டிலேருந்து ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு யூனிக்கான ரோஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு ஸ்டெப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளைடு ஸ்டெப்பில் ஆட் ஆயிருச்சு. இது ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்ன்னு இருக்கு. இப்போ அதே மாதிரி தான் நம்ம அடுத்தது என்ன பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் டேட்டில் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் டைப் கொடுத்து இங்கே நீங்கள் டேட் டைம் ஃபார்மேட் இல்லை டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு டேட் ஃபார்மேட்டுக்கு எல்லாமே ஃபார்மேட் ஆயிரும். தெரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபார்மேட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது ரீஜன். ரீஜனுமே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நம்ம பேசின மாதிரி நார்த்தன் இருக்குது, சிலது வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அப்பர் கேஸில் இருக்குது, ஃபுல்லாக லோவர் கேஸில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுக்கும் இங்கே ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். லோவர் கேஸா, அப்பர் கேஸா, ட்ரிம் பண்ணணுமா, எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் ட்ரிம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதில் இருக்கிற ஸ்பேஸ்லாம் ட்ரிம் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் இங்கே போயிட்டு திரும்ப ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற வேர்டெல்லாம் மட்டும் கேபிட்டலைஸ் ஆயிரும், மீதி எல்லாம் ஸ்மால் லெட்டரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கன்சிஸ்டன்ட் ஃபார்மேட் நமக்கு கிடச்சிருச்சு இந்த ரீஜனுக்கு. ஓகேங்களா? நீங்கள் என்னென்ன டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஒரு அப்ளைடு ஸ்டெப்பாக இங்கே வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில். இப்போ நமக்கு ப்ராடக்ட் கீ பிரச்சனை இல்லை, குவான்டிட்டி பிரச்சனை இல்லை. அடுத்தது யூனிட் ப்ரைஸு. ஸோ யூனிட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிலது வந்து நமக்கு இது இருக்குது, டாலர் சிம்பிள் இருக்குது, சிலது டாலர் சிம்பிள் இல்லாமல் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சிஸ்டன்ட் ஃபார்மேட் வரணும்னா சேஞ்ச் டைப் போயிட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு டெசிமல் இல்லைனா ஃபிக்ஸ்டு டெசிமல் நம்பர் நீங்கள் இது வேணாலும் கொடுக்கலாம். நான் டெசிமல் நம்பர் கொடுக்குறேன். இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற டாலர் சிம்பிள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டெசிமல் நம்பரில் உங்களுக்கு கொடுத்துருச்சு. அதே மாதிரி தான் இங்கே டிஸ்கவுண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலதில் 0 இருக்குது, சிலதில் வந்து டிஸ்கவுண்ட்டே அப்ளை ஆகாமல் இருக்குது, நல்லூர் இருக்குது. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ் வேல்யூஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் கொடுத்துட்டு இங்கே எங்கே எம்டியாக இருக்கோ அதுக்கு நீங்கள் 0 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு அப்ளை ஆயிரும். ரீப்ளேஸ் வேல்யூஸில் நான் நல் கொடுத்துட்றேன், இங்கே 0 கொடுக்குறேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக எங்கெங்கே எம்டியாக இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு 0 அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஃபார் நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அடுத்தது எனக்கு இப்போ நோட்ஸ் காலமே வேணாம், இது வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா காலம்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் ரிமூவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த காலம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் ஈச் ஸ்டெப் இங்கே கேப்சர் ஆகிட்டே வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு வாட்டி ரம்யா சொல்லியிருந்தாங்க இந்த சேஞ்ச் டைப் 1 இருந்தது அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகணும். இப்போ பாருங்கள் எனக்கே இப்போ கன்ஃபியூஷன் தான், இந்த சேஞ்ச் டைப் 1ல் என்ன மாற்றுறேன், இந்த சேஞ்ச் டைப் 2ல் என்ன மாற்றுறேன் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் நீங்கள் எப்பவுமே வந்து ப்ராப்பராக நீங்கள் ரீநேம் பண்ணிடணும். இங்கே என்னென்னா சேஞ்ச்டு டேட் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு சேஞ்ச்டு டைப்பில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டேட் ஃபார்மேட்டில் இல்லாமல் இருந்ததை இங்கே வந்து ஆர்டர் டேட்டை வந்து டேட் ஃபார்மேட்டுக்கு இதை மாற்றுறேன். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் எப்பப்போ மாற்றுறீங்களோ அப்போ ப்ராப்பராக நேமிங் கன்வென்ஷன் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டீங்க அப்படின்னா லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். சிமிலர்லி இந்த சேஞ்ச் டைப் 2 வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம வந்து இந்த யூனிட் ப்ரைஸு நம்ம வந்து டேட்டா டைப் வந்து டெசிமல் நம்பர்னு மாற்றுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே சேஞ்ச்டு யூனிட் ப்ரைஸ் டு டெசிமல். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஸோ இது மாதிரி நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து டேட்டா ப்ரிப்பரேஷன், இதுதான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். இப்போ இதை பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நீங்கள் ரிப்போர்ட்குள்ளே போயிட்டு நீங்கள் ப்ராப்பராக க்ளீனான டேட்டா வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ப்ராப்பராக பண்ணாமல் உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா திரும்ப வந்து கஷ்டம்.
ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மேண்டேட்டரி ஸ்டெப்பே டேட்டா ப்ரிப்பேர் பண்ணுறது தான். அதில் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுப்பீங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த காலம் எப்படி ப்ரொஃபைல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த காலம் செலக்ட் பண்ணிட்டு இங்கே தெர் இஸ் ஆப்ஷன் ஹியர் ஃபார் ப்ரொஃபைல். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த காலம்லாம் நமக்கு ப்ரொஃபைல் ஆயிரும். ஃபர்ஸ்ட் எப்பயுமே டிஃபால்ட்டாக வந்து 1000 ரோஸ் தான் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் ரன் டைமில் உங்கள் டேபிளில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொஃபைலிங் பண்ணிக்கும். ஏதாவது எரரு, எம்டி இருந்தது, டிஸ்டிங்க்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி எது மின்னு, மேக்ஸு, ஆவரேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே ப்ராப்பராக உங்களுக்கு காட்டும். இது ஒன் ஆஃப் த கீ திங். நீங்கள் டேட்டா வந்து உங்கள் மாடலை வந்து நீங்கள் ப்ராப்பராக வச்சுருக்கணும் அப்படின்னா இருக்கிற எல்லா காலத்தையும் வந்து நீங்கள் ப்ராப்பராக ப்ரொஃபைல் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்பராக உங்களோட டேட்டா மாடலை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஹோம் போயிட்டு க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பெண்டிங் சேஞ்சஸ்லாம் அப்ளை ஆகி உங்களுக்கு டேட்டா வந்து லோட் ஆகி இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் என்னென்ன காலம் கொடுத்தீங்களோ அந்த கன்சியூமல் ஃபார்மெட்டில் உங்களுக்கு இங்கே டேட்டா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை குயிக்காக வந்து இதை டேபிள் ஆட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன காலம் இருக்கோ. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே புரியும். நமக்கு வந்து ஒரிஜினலாக ரா டேட்டாவாக இல்லாமல் நம்ம என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணுமோ என்னென்ன டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுமோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் அப்ளை ஆகி உங்களுக்கு டேட்டா வந்து இங்கே வரும். டேட்டை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஆப்வியஸ்லி நீங்கள் என்ன டேட் ஃபார்மெட் வேணுமோ அந்த ஃபார்மெட்டுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நான் எதுவும் ஃபார்மெட் கொடுக்காதனால ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃபார்மெட்டில் வந்து உங்களுக்கு வருது. டிஸ்கவுண்ட்லாம் எங்கே நல்லே இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக 0 வருது. இதில் டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் நமக்கு எதுவும் வந்திருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் சம் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட்டுமே நீங்கள் டேட்டா மாடல் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணியிருந்துருக்கலாம். அது எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் போயிட்டு குயிக்காக டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சேல்ஸ் டேபிள் இருக்கும். இங்கே ஸ்டேட்டஸில் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டுன்னு ஏதாவது இருந்தது அப்படின்னா இங்கே நமக்கு காட்டும். இது நீங்கள் ஃபில்டர் பண்ணிடலாம். நீங்கள் இந்த டெஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இது வந்து உங்களுக்கு அங்கே வராது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த டெமோ. டேட்டா வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு புட் இட் இன் த சாட் விண்டோ. ஓகே, ஓவர் டு யூ ரம்யா. Hello, Ramya, இருக்கீங்களா? Yeah, Dharani, can you bring up the PPT? Yeah, sure. The next one. Okay. Demo வந்து ரொம்ப நல்லா கொடுத்தீங்க தர்ணி. Thank you. It was clear. And he has covered most of what we have been discussing before. So, PL300 questions பத்தி பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கொஷின்ஸ் வந்து சினாரியோ கொடுத்து அதுக்கான பெஸ்ட் அப்ரோச்சஸ் வந்து சூஸ் பண்ற சொல்ற மாதிரி தான் இருக்கும். கனெக்டர்ஸ், கனெக்டிவிட்டி மோட், ப்ரொஃபைலிங், எரர்ஸ் அண்ட் நல்ஸ், merge versus append, pivot or unpivot parameters, data types and query loading. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈச் டேர்மோட மீனிங்கை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ தட் யூ கேன் எம்பெட் இட் இன்டு த கொஷின். கொஷின்ஸ்ல வந்து மினிமைஸ், என்ஷூர், ஒன்லி, மோஸ்ட் எஃபிஷியன்ட், கரண்ட் டேட்டா, இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு யூ கேன் டிசைட் வாட் குவாலிஃபை அஸ் அ கரெக்ட் ஆன்சர். நிறைய ஆன்சர் சிமிலராகவே இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வச்சு நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன ஒரு மெஸியான டேட்டா செட்டை எடுத்துட்டு சோர்ஸ் டு கிளீனிங் வரைக்கும் நீங்களே பண்ணி பாருங்க. ஸோ தட் யூ வில் கெட் பெட்டர் ஐடியா அரவுண்ட் இட்.
இப்போ தரணி வந்து நமக்கு டேட்டாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் அதே க்ளீன் மாடல் மேல எப்படி வந்து கோபைலட் அக்சலரேட் பண்ணும் அப்படிங்கிறத தரணி வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓவர் டு யூ ஓகே, தரணி. தேங்க்யூ ஸோ மச் ரம்யா. ஓகேங்க, இப்போ நம்ம டேட்டா வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கோபைலட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பவர் பிஐ ரிப்போர்ட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த சிமாண்டிக் மாடலை நம்ம லெவரேஜ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் கேட்டு நம்ம எப்படி வந்து கோபைலட் வந்து பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐ வந்து எப்பவுமே வந்து மாடலிங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. அது எப்பவுமே வந்து ஆம்பிளிஃபை மட்டும் தான் பண்ணும். ஸோ ஒரு குட் டேட்டா, ஒரு கிளியர் மாடல் ப்ளஸ் ஒரு ப்ரிசைஸான ப்ராம்ப்ட் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நமக்கு பெட்டரான அவுட்புட் வந்து கிடைக்கும். என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டேபிள் நேம் நம்ம டெமோக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ராப்பராக வந்து சேல்ஸு, ப்ராடக்ட்ஸு, கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பராக டேபிள் நேம் கொடுத்துடணும். இது மாதிரி கொடுக்கணும். சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, டேபிள் 1, டேபிள் 2, காலம் 1, அமௌண்ட் 1, அமௌண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே வந்து ப்ராப்பராக ரீநேம் பண்ணாமல், ஒரு நேமிங் ஃபார்மேட் மாற்றாமல், ஒரு ரிலேஷன்ஷிப்ஸை வந்து அன்கிளியராக வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஹியூமனுக்கு எப்படி வந்து கான்டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வீக்காக இருக்குமோ, அதே தான் வந்து கோபைலட்டுக்கும் அந்த இடத்துல வந்து கான்டெக்ஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி வீக்காக தான் இருக்கும். ஸோ என்றைக்குமே வந்து இங்கே வந்து கோபைலட் வந்து ஒரு ஷார்ட்கட்டாக பார்க்காதீங்க. டேட்டா ப்ரிப்பரேஷனுக்கும் மாடலிங்க்கும் இது வந்து ஒரு ஷார்ட்கட்டாக பார்க்காதீங்க. ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் மேலே ஒரு கிடைக்கல ஆக்சலரேட்டராக பாருங்க இந்த கோபைலட்டை. ஓகேங்களா? ஒரு நல்ல டேட்டா மாடல் இருந்ததுன்னா அதுக்கு மேலே இதை ஆக்சலரேட்டாக யூஸ் பண்ணி ஒரு பெட்டரான இன்சைட்ஸு, ஒரு பெட்டராக வேலை செய்ய சொன்னீங்க அப்படின்னா இது வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? சரி, நம்ம குயிக்காக பார்க்கலாம் எங்கே வந்து கோபைலட் வந்து பவர் பிஐல நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கோபைலட்டை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணீங்கன்னா பவர் பிஐல சிமாண்டிக் மாடல் தான் மெயின். ஓகேங்களா? அந்த பேஸ்ட் ஆன் த சிமாண்டிக் மாடல் அது வந்து ஃபஸ்ட்டு சிமாண்டிக் மாடலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எதர் சம்மரைஸ் பண்ணும். நீங்கள் கேட்குற சிமாண்டிக் மாடலை சம்மரைஸ் பண்ணும். இல்லைனா ரிப்போர்ட் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ண அது வந்து சப்போர்ட் பண்ணும். இல்லைனா நீங்கள் நேச்சுரல் லாங்குவேஜில் query கேட்டீங்க அப்படின்னா, என்ன கொஷின் கேட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ நீங்கள் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிருக்கீங்க. ஆப்வியஸாக பவர் பிஐ ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டாக்ஸ் ஃபார்ம்லாம் நமக்கு தேவை. கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம டாக்ஸ் ஃபார்ம்ல வந்து ஸ்ட்ரக் ஆயிருச்சு, நமக்கு எழுத தெரில அப்படின்னா நீங்கள் கோபைலட்டை கேட்கலாம். இந்த இதுக்கு டேட்டா மாடலுக்கு இந்த சினாரியோக்கு எப்படி வந்து டாக்ஸ் ஃபார்ம்ல எழுதணும், இல்லை ஆல்ரெடி எழுதியிருக்கிற டாக்ஸ் ஃபார்ம்லாவே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு புரியல, நீங்கள் சப்போர்ட் ப்ராஜெக்டில் இருக்கீங்கன்னா வேறு யாரோ ஆல்ரெடி எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த டாக்ஸ் குறியை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் விட உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு, சிமாண்டிக் மாடல் உள்ள இருக்கு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து கோபைலட்டை சொல்லி எனக்கு வந்து இன்சைட்ஸ் ஜென்ரேட் பண்ணு, இல்லை எனக்கு வந்து இந்த டேட்டா மாடலை பொறுத்து எனக்கு வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே பண்ணி கொடுக்கும் கோபைலட். எது பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட டெனண்ட்ல ஒரு செட்டிங்ஸ் இருக்கு, ஒரு கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கு உங்கள் டெனண்ட்ல, நீங்கள் உங்கள் டெனண்ட் வந்து எந்த ரீஜியனில் இருக்கு, எந்த ஒர்க் ஸ்பேஸு, என்ன வேர்ஷனில் இருக்கு உங்கள் ப்ராடக்ட்டு, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டெனண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஒர்க் ஸ்பேஸுக்குமே இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வேரி ஆகும். சரிங்களா? இதெல்லாம் டெனண்ட் லெவல் இருக்க செட்டிங்ஸு. இதை வந்து நீங்கள் வந்து கோபைலட் கிட்ட வந்து கேட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து தர முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மேனுவலாக நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு போகிறீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த லெவல் ஆஃப் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆப்வியஸாக உங்களோட பர்சனல் டெனண்ட்டில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபர் இந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் செட்டிங்ஸில் பார்த்து. இது வந்து கோபைலட் வந்து நமக்கு ஒரு மாடல் இருந்தது அப்படின்னா மாடலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, சம்மரைஸ் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, நேச்சுரல் லாங்குவேஜில் ஆன்சர் பண்ணுறது, டாக்ஸ் எழுதுறது, இல்லை ஒரு இன்சைட்ஸோ இதெல்லாம் பண்ணுமா ஒழிஞ்சு டெனண்ட் லெவலில் இருக்கிற செட்டிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? பண்ணாது, சொல்லப்போனால் கஷ்டம் இல்லை, பண்ணாது. ஓகேங்களா? அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி ப்ராம்ப்டை கொடுத்துட்டு நம்ம எப்பவுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு டேஷ்போர்ட் வந்து எதிர்பார்ப்போம். அது வந்து கிடைக்கும்னு வந்து நம்ம நினைக்கவே கூடாது. எப்பவுமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு டிராஃப்ட் வரணும். அந்த டிராஃப்டை நீங்கள் வேலிடேட் பண்ணி பார்த்துட்டு
நீங்கள் உங்கள் ப்ராம்ப்டை வந்து நீங்கள் ரிஃபைன் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ரிஃபைன் பண்ணணும், திரும்ப அவுட்புட் வரும், திரும்ப நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் வேலிடேட் பண்ணணும் சோர்ஸ் டேட்டாவோட. இப்படி தான் வந்து இருக்கணும். முடிஞ்சு நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே கோபைலட் வந்து கொடுக்குற ப்ராம்ப்டை வச்சு டக்குனு சிமெண்டிக் மாடலில் போயிட்டு இப்போ ஒர்க்கை வந்து பண்ணிட்டு வந்துடுவோம். 100% பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அசியூம் பண்ணிட்டு எதுவும் பண்ணக்கூடாது. என்றைக்குமே கோபைலட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு எனேபிள்மெண்ட்டாக இருக்குமா ஒழிஞ்சு எண்ட் ஆஃப் த டே அந்த வேலிடேஷன் ஃபேக்டர் வந்து நீங்கள் தான் அத்தாரிட்டி, நீங்கள் தான் ஓனர், நீங்கள் தான் வந்து யூ நீட் டு லைக் வேலிடேட். இப்போ நீங்கள் ஒரு இன்சைட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணது கோபைலட் அப்படின்னா நீங்கள் சோர்ஸ் டேட்டாவோட நீங்கள் ஒரு வாட்டி வேலிடேட் பண்ணி யூ நீட் டு மேக் ஷுர், நீங்கள் தான் டேட்டா ஓனர், யூ நீட் டு மேக் ஷுர் அந்த இன்சைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ நம்ம டெமோ வந்து பார்க்க போகிறோம். இந்த டெமோவுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண அதே டேபிள், சேல்ஸு, ப்ராடக்ட்டு, கஸ்டமரு, இந்த டேட்டு, இந்த பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லியான நேம்ஸோட நம்ம போட்டோவில் அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து நான் கரெக்டான ரிலேஷன்ஷிப்பு, இந்த சூட்டபிள் டேட் டேபிள் எல்லாமே வந்து நான் ப்ராப்பராக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் இந்த டெமோவுக்கு மெயினாக வந்து இந்த கோபைலட் எனேபிள் பண்ணுற டெமோவுக்கு சில மெஷர்ஸ்லாமும் நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மெஷர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கோ த்ரூ பண்ணுறேன். குயிக்காக ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் அந்த மெசேஜ். டோட்டல் சேல்ஸு, டோட்டல் ஆர்டர்ஸு, ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ, சேல்ஸ் லாஸ்ட் இயரு, அதுக்கப்புறம் இயர் ஓவர் இயர் க்ரோத்து, இது எல்லாமே இந்த மெஷர்ஸ்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மெஷர்ஸ்லாம் நம்ம வந்து லெவரேஜ் பண்ணுவோம். எப்படி வந்து கோபைலட்டில் லெவரேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நான் காட்டுறேன். அப்புறம் சிலது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாடலில் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் டெமோவில் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ்னு ஒரு காலம் இருந்தது எக்ஸ்ட்ராவா. இந்த ரிமூவ்டு காலம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் இப்போ எண்ட் யூசருக்கு வந்து சில காலம் வந்து தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மாடல் ப்ரிப்பேர் பண்ணும்போதே அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற காலத்தையெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு எது வந்து உங்களுக்கு தேவையோ, எது வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்குள்ளே தேவையோ அதை மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஹைட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மெஷர்ஸ்க்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபார்மேட்டிங் இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கிளியராக கொடுத்துருக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து கோபைலட்டுக்கு வந்து கண்டென்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து ப்ராப்பராக எங்கெங்கே மீனிங்ஃபுல்லாக வந்து டிஸ்கிரிப்ஷனோ, இப்போ அதே மாதிரி இங்கே இந்த அப்ளைட் ஸ்டெப்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக நேம் கொடுத்தோம் இல்லைங்க, அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காலம்க்கோ ஒவ்வொரு மெஷர்ஸ்க்கும் நீங்கள் ப்ராப்பராக வந்து நேமிங் கன்வென்ஷன் வந்து நீங்கள் ப்ராப்பராக வைக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ டேட்டா மாடல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து குயிக்காக நம்ம ப்ரெசன்டேஷன் போயிட்டு இங்கே அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் எழுத வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிடிஎஃப்இ. அந்த ஃப்ரேம் ஒர்க்கு சிடிஎஃப்இ என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஇ வந்து இங்கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கான்டெக்ஸ்ட்டு, டி வந்து டாஸ்க்கு, எஃப் வந்து ஃபில்டர்ஸ், வி வந்து விஷுவல். இதை வந்து நீங்கள் நாளை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த சிடிஎஃப்இ அப்படின்னு சொல்கிறேன். கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாடல், எந்த பிஸ்னஸ் ஏரியா அப்படிங்கிறத நீங்கள் கான்டெக்ஸ்டாக சொல்லணும் ஒரு ப்ராம்ப்ட் எழுதும்போது. அதே மாதிரி ஒரு டாஸ்க்கு ஒரு ப்ராம்ப்டில் கிரியேட் பண்ண சொல்கிறீங்களா, இல்லை கம்பேர் பண்ண சொல்கிறீங்களா, இல்லை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறீங்களா, சம்மரைஸ் பண்ண சொல்கிறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் கிளியராக சொல்லணும். அதே மாதிரி ஃபில்டரும் நீங்கள் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணணும். ஏன்னா அந்த சிமெண்டிக் மாடலில் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஃபில்டர் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். எந்த இயர், எந்த ரீஜனு, இல்லை எந்த ஸ்டேட்டஸு, எந்த ப்ராடக்ட்டு அப்படிங்கிறதையும் நீங்கள் கிளியராக சொல்லணும். லாஸ்ட் வந்து இந்த மாடல் வந்து ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு விஷுவல் கொடுக்கும் தெரியுமா, அந்த விஷுவல் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லணும். அதுதான் வந்து இந்த விஷுவல் ஆர் அவுட்புட்டு. எய்தர் வந்து உங்களுக்கு சார்ட்டாக வேணுமா, இல்லை கேபிஐ வேணுமா, இல்லை ஒரு டேபிளாக வேணுமா, இல்லை ஒரு நரேட்டிவாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி மாதிரி ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறீங்களா, என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் ப்ராப்பராக டிஃபைன் பண்ண சொல்லணும். இது வந்து ஒரு கீ. இந்த சிடிஎஃப்ங்கிறது தான் ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு எப்போ வந்து எப்போவுமே வந்து ஒரு கீயானது. இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இது இல்லை அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கொலீகே இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ண சொல்கிறீங்க. ஸோ ஆப்வியஸாக அவங்களுக்கு புரியல அப்படின்னா அவங்க வந்து பல ஃபாலோ அப் கொஸ்டின் வந்து கேட்பாங்கல்ல. கோபைலட்டும் அதே தான். கோபைலட்டும் வந்து ஆப்வியஸாக கான்டெக்ட் மிஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கும் கஷ்டம். அதோட வேலையை வந்து ப்ராப்பராக வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து
ஃபர்ஸ்ட் வந்து ப்ராம்ப்ட் அட்டன் பண்ண உடனே வந்து பர்ஃபெக்டா இருக்கணும்னு வந்து அவசியமே கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் வர்ற அவுட்புட்டை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அப்புறம் திரும்ப வந்து ப்ராம்ப்ட்டை வந்து ரிஃபைன் பண்ணுங்க. திரும்ப ரிசல்ட்டை வந்து வேலிடேட் பண்ணுங்க. இந்த ஐட்ரேட்டிவ் கான்வர்சேஷன் வந்து திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கணும். எப்போ அப்படின்னா, உங்களுக்கு நீங்க வேலிடேட் பண்ற ரிசல்ட் வந்து சோர்ஸ் கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு வந்து நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் ஓகே. இது கொடுத்துருக்கிற விஷுவல் ரெப்ரசன்டேஷன் வந்து நம்ம வந்து இந்த சோர்ஸ் டேட்டாவில் இருக்கிற டேட்டாவோட கரெக்ட், இது வந்து பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது அப்படிங்கிற வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ஐட்ரேட்டிவ் கான்வர்சேஷனா உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும். அப்போ இதுதான் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ரோச். ஓகேங்களா? ஸோ இந்த சிடிஎஃப்இ அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் எழுதுறதுக்கு எப்பவுமே வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம டெமோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீக் ப்ராம்ப்ட்டும் பெட்டர் ப்ராம்ப்ட்டும் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துடலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா வீக் ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும். நம்ம இந்த சிடிஎஃப்இ ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணாம லெவரேஜ் பண்ணாம எழுதின ப்ராம்ப்ட் தான் இது. சும்மா ஜஸ்ட் மொட்டையா கிரியேட் அ சேல்ஸ் ரிப்போர்ட். இதுல நம்ம மெட்ரிக்ஸ் என்னன்னு கேட்கல, கொடுக்கல. பீரியட் வந்து நம்ம என்னன்னு டிஃபைன் பண்ணல. ஆடியன்ஸ் யாரு என்னங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணல. ஃபில்டர் என்னன்னு தெரியாது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கோபைலட் வந்து அப்படியே ஒரு வேகா ஒரு கிரியேட்டர் சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா போய் மொத்தமா இருக்கிற எக்கச்சக்க ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன் டேட்டா இருக்குன்னா அதுல இருந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து பில்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும். இதுல நிறைய அசம்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு நம்ம ஒரு பெட்டரான ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று போட்டிருக்கோம். இதுல நம்ம டோட்டல் சேல்ஸ் என்ன, டோட்டல் ஆர்டர், ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ, மந்த்லி சேல்ஸ் பை ரீஜனு, டாப் 5 ப்ராடக்ட்ஸ், இயர் அண்ட் ரீஜன் ஸ்லைசரு, இது எல்லாத்தையுமே நம்ம தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ அதை படிச்சிங்கனாவே உங்களுக்கு புரியும். கிரியேட் அ சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பேஜ் யூசிங் total sales, total orders and average order value and show monthly sales by region, the top 5 products and slicer for year and region as well. ஸோ இப்படி நம்ம வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்கோம். நமக்கு வந்து நிறைய வேர்ட்ஸ் எழுதுறது வந்து நம்மளோட கோல் கிடையாது. ரிலவெண்டான ஒரு பிசினஸ் கான்டெக்ட்டை கிளியரா கொடுக்கறது தான் நம்மளோட கோல். அதுக்குன்னு சும்மா வளவளன்னு எழுதணும் அப்படின்னாலும் அதுக்கு வந்து கன்ஃபியூஸ் தான் ஆகும். நீங்க கிளியரா வந்து ஒரு பிசினஸ் கான்டெக்ட்டை வந்து நீங்க கோபைலட் கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அது ப்ராப்பரா வந்து அவுட்புட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வீக் ரிப்போர்ட்டுக்கு ஒரு ஷோ த பெஸ்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் சைடில் வெறும் ஜஸ்ட் ஷோ த பெஸ்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா அது பெஸ்ட் பை சேல்ஸா இல்லை பெஸ்ட் பை ப்ராஃபிட்டா, குரோத்தா, ரிட்டனா, எதுவுமே அதுக்கு தெரியாது. திரும்ப அதே மாதிரி தான் வேகா போயிட்டு என்னென்ன ரீஜன் பெஸ்ட்டோ அது பாட்டுக்கு அப்படியே கண்ணை மூட்டு நிறைய அசம்ஷன்ஸோட ஒர்க் பண்ணி அது பாட்டுக்கு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு அவுட்புட்டை கொடுக்கும். அதுவே நீங்க ஒரு பெட்டரான ப்ராம்ப்ட் நம்ம இந்த சிடிஎஃப்இ ஃப்ரேம் ஒர்க்கோட கொடுத்தீங்க அப்படின்னா ஷோ த ரீஜன் வித் ஹையஸ்ட் டோட்டல் சேல்ஸ் ஃபார் கம்ப்ளீட்டட் ஆர்டர்ஸ் இன் 2026 அண்ட் கம்பேர் இட் வித் செகண்ட் பிளேஸ். இப்படி டீட்டெயில்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ப்ராப்பராக போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு விஷுவலைசேஷனும் நீங்கள் எப்படி வந்து அவுட்புட் கேட்குறீங்களோ அந்த அவுட்புட்டை ப்ராப்பராக வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம செகண்ட் டெமோக்கு வந்து போகலாம். இந்த செகண்ட் டெமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 4 ஸ்டேஜ் நமக்கு. ஒன்று வந்து மாடலு, ப்ராம்ப்ட்டு, டிராஃப்ட்டு, அப்புறம் வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோபைலட் வந்து மாடலை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரிஃபைன் பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபைனலி ஒரு ரிசல்ட் எடுத்து வேலிடேட்டும் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் ஒரு விஷயம் நம்ம வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா இந்த ஜென்ரேட்டட் அவுட்புட் வந்து விஷுவலி பாலிஷ்டாக இருக்கும். அப்படியே கலர் கலராக அப்படி இருந்ததுன்னா அக்யூரசி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் அர்த்தம் கிடையாது. நம்ம என்னைக்குமே வந்து கோபைலட் வந்து நமக்கு வந்து ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நம்ம ப்ராப்பராக நம்மளோட நம்மளோட இதை வச்சு நம்ம ப்ராப்பரா வந்து வேலிடேட் பண்ணி சோர்ஸோட வேலிடேட் பண்ணி அது விஷுவலி பாலிஷ்டா கொடுத்துருக்கிற அவுட்புட் வந்து கரெக்டா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ I'll quickly jump to the Power BI. Power BI லோட் ஆகுது.
ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம் நான் இதுக்கு ஒரு செகண்ட் ரிப்போர்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து எல்லா டேட்டா மாடலையும் கொண்டு வந்திருக்கேன், உள்ள மெஷர்ஸ் எல்லாத்தையும் நான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ குயிக்காக நம்ம வந்து அதை கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராம்ப்டை வந்து சீக்வன்ஸாக எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இங்கே நம்ம பார்த்த அதே டேட்டா தான், கஸ்டமர்ஸு, டேட்டு, ப்ராடக்ட்டு, சேல்ஸு, அதே டேட்டா தான் நம்ம இங்கே உள்ளே கொண்டு வந்திருக்கோம். எக்ஸலில் என்ன டேட்டா பார்த்தோமோ அதை எக்ஸ்ட்ராவாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீ மெஷர்ஸ்லாம் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். அது என்னென்னா கீ மெஷர்ஸ்க்கு ஒரு ஃபோல்டர் போட்டுட்டு இதில் ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ, சேல்ஸ் லாஸ்ட் இயரு, டோட்டல் ஆர்டரு, டோட்டல் சேல்ஸு, இயர் ஓவர் இயர் குரோத்து, இது எல்லாமே வந்து நம்ம ஃபார்முலாவாக கிரியேட் பண்ணி இங்கே மெஷராக கிரியேட் பண்ணி நம்ம இங்கே வச்சுருக்கோம். டோட்டல் சேல்ஸோட என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோர் சேல்ஸோட கேபிஐ. அதே மாதிரி டோட்டல் ஆர்டர்ஸ்னா டிஸ்டிங் ஆர்டர் கவுண்ட், எவ்வளோ வந்து மொத்த ஆர்டர் வந்து நம்ம இந்த வருஷம் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ, சேல்ஸ் பர் ஆர்டரு, அப்புறம் சேல்ஸ் லாஸ்ட் இயர்னா ப்ரியர் பீரியட் கம்பேரிசனு, அப்புறம் இயர் ஓவர் இயர் க்ரோத் வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச், எவ்வளோ வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஒவ்வொரு கேல்குலேஷன் இருக்குது. அந்த கேல்குலேஷனை இங்கே மெஷராக நம்ம கிரியேட் பண்ணி நம்ம இதில் வச்சுருக்கோம். இந்த டோட்டல் சேல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சம் ஆஃப் சேல்ஸ் டேபிளில் சேல்ஸ் அமௌண்ட்டு. சிமிலர்லி டோட்டல் ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங் கவுண்ட் வேணும் நமக்கு, சேல்ஸ் ஆர்டர் ஐடி. ஏன்னா சேல்ஸ் ஆர்டர் ஐடி நம்ம டூப்ளிகேட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டோம் டேட்டா மாடல் ப்ரிப்பேர் பண்ணும்போது. பட் இருந்தாலும் ஒரு டிஸ்டிங் கவுண்ட் போட்டுட்டு சேல்ஸ் ஆஃப் ஆர்டர் ஐடி போட்டோம் அப்படின்னா டோட்டலாக நமக்கு வந்து நம்மளோட சிஸ்டமில் எவ்வளோ இந்த மாடலில் எவ்வளோ ஆர்டர் இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். அதே மாதிரி தான் லாஸ்ட் இயருக்கும் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம், டோட்டல் சேல்ஸ் டேபிள்லேருந்து எடுத்து. ஸோ இது மாதிரி எல்லா மெஷர்ஸும் நம்ம இங்கே கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ டேட்டா மாடல் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ வந்து ஸ்லோவாக நம்ம கோபைலட்டை வந்து வச்சு நம்ம போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா? நான் ஹோம் போயிடுறேன், கோபைலட் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இங்கே கோபைலட் வந்துருச்சு. இப்போ நான் ப்ராம்ப்ட் ஆல்ரெடி நான் ரெடியாக வச்சுருக்கேன். அந்த ப்ராம்ப்ட் வந்து நான் இங்கே போடுறேன். என்ன போடுறேன்னா சம்மரைஸ் த கீ பிஸ்னஸ் என்டிட்டிஸ், மெஷர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அவைலபிள் இன் த செமாண்டிக் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இது வந்து போயிட்டு நமக்கு இதில் என்னென்ன கீ என்டிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது, என்னென்ன கீ என்டிட்டிஸு, மெஷர்ஸ் என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், என்னென்ன ரிலேஷன்ஷிப் இந்த செமாண்டிக் மாடலில் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு கொண்டு வந்து காட்டணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கீ என்டிட்டிஸ் என்னென்ன, இங்கே சேல்ஸு, ப்ராடக்ட்ஸு, கஸ்டமர்ஸு, டேட்டு. ஸோ இதுதான் நம்மளோட பிஸ்னஸ் கீ என்டிட்டிஸு. ஸோ இதை டேபிள் வைஸ் என்னென்ன காலம் எல்லாமே டீட்டெயிலாக டிஃபைன் பண்ணியிருக்கு. இதில் நம்ம என்னென்ன மெஷர் கால்குலேட்டட் காலம்ஸ் என்னென்ன இந்த மாடலில் இருக்குது, டோட்டல் சேல்ஸு, ஆர்டரு, ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ என்னென்ன வச்சுருக்கோமோ எல்லாமே. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பும் இதில் என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே நமக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த மேனேஜ் ரிலேஷன்ஷிப் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போது சேல்ஸுக்கும் கஸ்டமருக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்குது. கஸ்டமர் கீ வச்சு இங்கேயும் கஸ்டமர் கீ இருக்குது, இங்கேயும் கஸ்டமர் கீ இருக்குது. சேல்ஸுக்கும் டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் டேட்டு, அந்த டேட்டை வச்சு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதே மாதிரி சேல்ஸுக்கும் ப்ராடக்ட் டேபிளுக்கும் ப்ராடக்ட் கீ வச்சு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே இது கொண்டு வந்து காட்டிடுச்சு பாருங்கள். இப்போ நான் அடுத்து இது வந்து இப்போ மாடலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? நம்ம முன்னாடி பேசின மாதிரி கோபைலட்டை வந்து மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால தான் இந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு கொண்டு வர முடிஞ்சது. இப்போ அடுத்தது நம்ம டாஸ்கில் இப்போ கிரியேட் பண்ண சொல்லுவோம், ஏதாவது கிரியேட் பண்ண சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் வந்து யூஸிங் டோட்டல் சேல்ஸ், டோட்டல் ஆர்டர்ஸு, ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ, ஷோ மந்த்லி சேல்ஸ் பை ரீஜன், த டாப் 5 ப்ராடக்ட்ஸ் பை டோட்டல் சேல்ஸ், அண்ட் ஆல்சோ வில் ஆஸ்க் கோபைலட் டு ஆட் அ ஸ்லைசர் ஃபார் இயர் அண்ட் ரீஜன் ஆஸ் வெல். ஸோ இந்த ப்ராம்ப்டை நம்ம கொடுப்போம். இந்த ப்ராம்ப்டை கொடுத்த உடனே இது நம்ம ஆல்ரெடி மெஷர்ஸ்லாம் பில்ட் பண்ணி வச்சுருக்கோம், கரெக்டுங்களா? இந்த மெஷர்ஸ்லாம் அதை லெவரேஜ் பண்ணி இதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஜென்ரேட் பண்ணி நமக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். நமக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஒவ்வொரு செக்ஷனாக இப்போ நமக்கு பில்ட் ஆகிட்டே வருது. ஓகே,
இப்போ இங்கே பாருங்க, your new report page is ready here. Here's the outline அப்படின்னு போட்டுட்டு key metrics, total sales, total orders, இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கு. டோட்டல் சேல்ஸ் பை என்ன கேட்டோம் நம்ம அதை வந்து நமக்கு கொடுத்துருக்கு. டோட்டல் சேல்ஸ் பை இயர், மந்த் அண்ட் ரீஜன், டோட்டல் சேல்ஸ் பை ப்ராடக்ட் நேம், பை இயர் அண்ட் மந்த், இது எல்லாமே நம்ம வந்து ஸ்லைசரும் கேட்டிருந்தோம், ரீஜனும் இயரும் வந்து கேட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி நமக்கு அதையும் வச்சு நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருச்சு. டோட்டல் சேல்ஸ் இது, டோட்டல் ஆர்டர்ஸ் வந்து டிஸ்டிங்க்டாக இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இயர், மந்த் அண்ட் ரீஜன் வைஸும் நமக்கு இதெல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம இதை ரிஃபைன் பண்ண சொல்லுவோம். ஓகேங்களா? எப்படி ரிஃபைன் பண்ண சொல்லலாம்னா, update the page to highlight the regions where year over year sales growth is negative. Keep the layout suitable for an executive audience அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம இங்கே போடுவோம். ஸோ இதுதான் நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட். கொடுத்துட்டு இப்போ நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து இயர் ஓவர் இயர் மெஷரையும் ரீஜியன்ஸையும் கரெக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். லோட் ஆகுது. இந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன டேபிள் லெவரேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம மெயினாக ஆர்டரு, சேல்ஸ், ஸோ இதுதான் மெயின் நமக்கு. ஸோ சேல்ஸ் நம்ம வந்து டோட்டல் சேல்ஸ் ப்ராடக்ட் நேம்லாம் கேட்டிருந்தோம். அதனால தான் இந்த ரெண்டு டேப்பிலும் வந்து நமக்கு இங்கே லெவரேஜ் பண்ணியிருக்கு இந்த ரிப்போர்ட் பில்ட் பண்ணும்போது சிஸ்டம். ஓகே. ஸோ த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம் தெரில, ரொம்ப டைம் ஆகுது. நீங்கள் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக வந்து ரிஃபைனுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். நான் கேன்சல் பண்ணிட்டு நான் அடுத்த ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ அடுத்த ப்ராம்ப்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இன்சைட்ஸ் வந்து கேட்கலாம். இன்சைட்ஸ் எப்படின்னா, ஐடென்டிஃபை த 3 மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் இன் த சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கம்பேர்ட் வித் த ப்ரீவியஸ் இயர், மென்ஷன் த ரிலவெண்ட் ரீஜியன்ஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் குவான்டிஃபை ஈச் சேஞ்ச் அஸ் வெல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு நமக்கு எப்படி வந்து இந்த நம்பர்ஸை வந்து ரீகன்சைல் பண்ணி நரேட்டிவ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இது லோட் ஆகட்டும். பட் ஆனால் இந்த மீன் வயலில் இப்போது சில விஷயங்கள் நான் கோத்ரூ பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கோபைலட் யூஸ் பண்ணி இப்போ டாக்ஸ் ஃபார்ம்லலாம் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ண சொன்னீங்க அப்படின்னா, அதை வந்து பண்ணுச்சு அப்படின்னா அதை டேரெக்டாக நீங்கள் ப்ரொடக்ஷன் காப்பிக்கெலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ராப்பராக அந்த டாக்ஸை வந்து நீங்கள் லோவர் என்விரான்மெண்ட்டில் போட்டுட்டு நீங்கள் அதை ப்ராப்பராக வேலிடேட் பண்ணிவிட்டு அது அது வந்து கோபைலட் வந்து டாக்ஸை வந்து கிரியேட் ரைட் பண்ணுறதுக்கு ஸ்பீடப் பண்ணும். பட் ஆனால் அது வந்து கிரியேட் பண்ணுறது நீங்கள் 100% கரெக்டுன்னு டேரெக்டாக நீங்கள் ப்ரொடக்ஷனில் போடாமல் நீங்கள் லோவர் என்விரான்மெண்ட்லாம் போட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹையர் என்விரான்மெண்ட்ஸ்க்கு எப்போவுமே எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? ஸோ அது வந்து டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று தான். நீங்கள் டாக்ஸுக்குமே வந்து ஒரு சிம்பிளாக வந்து சஜெக்ட் டாக்ஸ் மெஷர் ஃபார் இயர் ஓவர் இயர் சேல்ஸ் க்ரோத் யூசிங் த எக்ஸிஸ்டிங் டோட்டல் சேல்ஸ் மெஷர் அந்த டேட் டேபிள் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நம்ம என்ன மெஷர் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆம்பிகிட்டி எல்லாம் இதில் இருக்குது அப்படின்னா அதை வந்து பண்ணுறது அதை வேலிடேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சும்மா ஷோ த பெஸ்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோட் ஆகட்டும் இது.
ஓகே. ஆனா நீங்க வேலிடேட் பண்ணி பாருங்க. நான் என்னென்ன ப்ராம்ப்ட் இருக்கோ அப்படின்னா, நான் இது எல்லாத்தையும் நான் சாட்ல போடுறேன். நான் என்னென்ன ப்ராம்ப்ட் வந்து வச்சிருந்தேனோ, அத வந்து நீங்க என்ன வேலிடேட் பண்ணுமோ, அத வந்து நான் சாட்ல போடுறேன். பட் ஆனா நீங்க ஃப்ரீ டைம்ல நீங்க இதே மாரி நீங்க டேட்டா வந்து எனேபிள் பண்ணிட்டு, ப்ரிப்பேர் பண்ணிட்டு, டேட்டா வந்து ப்ராப்பரா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு, உங்க பவர் BI ஒர்க் ஸ்பேஸ்ல போயிட்டு Copilot எனேபிள் பண்ணிட்டு, நீங்க ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டா குடுத்து நீங்க வேலிடேட் பண்ணி பாருங்க. ஓகேவா? பட் இது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம் நான் குயிக்கா நான் அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் பண்றேன். ஓகே. ஸோ அதே மாரி இதில நான் முன்னாடி சொன்ன மாதிரி, நீங்க இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் நீங்க குடுத்து வேலிடேட் பண்ணலாம். என்னது கிரியேட் பண்ணது, ரிஃபைன் பண்றது, டேட்டா மாடல பொறுத்து இன்சைட்ஸ் ஜெனரேட் பண்றது இதெல்லாம். அதே மாரி நம்ம இந்த டெனன்ட் செட்டிங்ஸு, கெப்பாசிட்டி, நெட்வொர்க் சர்வீஸ் அவைலபிலிட்டி இது எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து கோப்பைலட்லேருந்து நீங்க எந்த இன்ஃபர்மேஷனும் வந்து கேட்க முடியாது. அது ஒவ்வொரு என்விரான்மென்ட்டுக்கும் மாறும். ஸோ நீங்க ஆப்வியஸா வந்து உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்ல உங்களுக்குன்னு ஒரு டெனன்ட் லெவல் செட்டிங்ஸ் இருக்கும். அத போயிட்டு நீங்க வந்து ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ குயிக்கா நான் வந்து ரீகேப் பண்ணிடுறேன். என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு மாடல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொன்னோம். கோப்பைலட்ட. ஸோ அதுக்கு அதுக்கு தகுந்த மாரி தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு சின்டாக்ஸ் குடுத்தோம். ஸோ சம்மரைஸ் பண்ண சொன்னோம். பிசினஸ் என்டிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து மாடல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டேட்டாவ சம்மரைஸ் பண்ணி நமக்கு காட்டுச்சு. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் கிரியேட் பண்ண சொன்னோம். அதே மாரி அதுவும் ரிப்போர்ட் கிரியேட் பண்ண செஞ்சது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரிஃபைன்மென்ட் கொடுத்தோம். பட் ஆனா அது இன்னும் லோட் ஆயிட்டே இருக்கு. டைம் ஆகுது. ஃபைனலி ஒரு சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம்னு இருந்தோம். பட் ஆனா டைம் இல்லாதனால நான் குயிக்கா கோ த்ரூ பண்றேன். ஆனா உங்களுக்கு சாட்ல வந்துட்டு நான் என்னென்ன ப்ராம்ப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா, அது எல்லாத்தையும் நான் போடுறேன். உங்களுக்கு இதே இந்த டேட்டாவும் நான் வந்து உங்களுக்கு சாட்ல போடுறேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஆப்வியஸா அது வந்து ஒர்க் ஆகணும். ஸோ இங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து நம்ம வந்து அவுட்புட்ட வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து ப்ராப்பரா இல்ல அப்படின்னா, ப்ராம்ப்ட் கிளியரா இருக்கா அப்படிங்கிறத நம்ம வேலிடேட் பண்ணி பார்க்கணும். குடுக்குற ஒவ்வொரு டேட்டாவும் அங்க வந்தது பார்த்தீங்களா? ஒவ்வொரு டேட்டாவும் அத நீங்க உங்களோட சோர்ஸ் டேட்டாவோட நீங்க வேலிடேட் பண்ணி இருக்கா? ரிசல்ட் வந்து சோர்ஸ்க்கு வந்து மேட்ச் ஆகுதா? அப்படிங்கிறத மட்டும் நம்ம ப்ராப்பரா வேலிடேட் பண்ணிக்கணும். சிலர்லாம் வந்துட்டு ரிப்போர்ட் வந்த உடனே ஓகே ப்ராப்பரா ஒரு ரிச் யூஐ வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதனால ரிப்போர்ட் வந்து வந்தது கரெக்ட்டா இருக்கும்னு நினைப்போம். பட் ஆனா ஒரு பாலிஷ்டான ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னா, ஒரு பாலிஷ்ட் அப்பியரன்ஸ் இருக்கிறனால அந்த ரிப்போர்ட் வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க என்னைக்குமே உங்களோட வந்திருக்கிற அவுட்புட்ட சோர்ஸ் டேட்டாவோட பிசினஸ் ட்ரூத்தோட நீங்க சோர்ஸ் மாடலுக்கு ஹியூமன் வந்து அத வெரிஃபை பண்ணி ஹியூமன் உங்ககிட்ட தான் அந்த அத்தாரிட்டி இருக்கு. நீங்க வந்து அத வந்து ப்ராப்பரா வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? என்னைக்குமே வந்து 3 செக் இருக்கு. அத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து இன்டென்ட், இன்னொன்னு வந்து லாஜிக், இன்னொன்னு வந்து ரிசல்ட். இன்டென்ட்னா என்ன அப்டின்னா, நம்ம வந்து ப்ராம்ப்ட்ட நம்ம ப்ராம்ப்ட் வந்து ஆக்சுவல் ரெக்வயர்மென்ட் வந்து ப்ராப்பரா வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதா? உங்களோட ரெக்வயர்மென்ட்ட வந்து அந்த ப்ராம்ப்ட் வந்து ஆக்சுவலா வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதா? அப்படிங்கிறது மெயின் மேட்டர். ஸோ இப்ப பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்தோம்ல, அது மாதிரி வந்து ஆம்பிகியஸ் வேர்ட் இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா வேலிடேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் செகண்டு லாஜிக். இப்போ ஆப்வியஸா வந்து கோபைலட் வந்து ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணி கொண்டு வருது அப்படின்னா, அதுக்கு பின்னாடியே ஒரு லாஜிக் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஒரு கரெக்ட்டான ஒரு மெஷரோ, ஒரு அக்ரிகேஷனோ, ஒரு ஃபில்டர்லாம் ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருக்கா? இப்போ டோட்டல் சேல்ஸ் வந்து கொண்டு வருது அப்படின்னா, நம்ம டோட்டல் சேல்ஸ்க்கு நம்மளும் ஆப்வியஸா ஒரு ஃபார்முலா வச்சு வேலிடேட் பண்ணியிருப்போம். அத வந்து நம்ம ப்ராப்பரா வந்து வேலிடேட் பண்ணி பார்த்துக்கணும். இந்த டோட்டல் சேல்ஸ் வந்து கரெக்ட்டா வந்து சேல்ஸ் அமௌண்ட் சம் பண்ணியிருக்கா? இப்போ ஒரு சேல்ஸ் ஆர்டர் வந்து நீங்க டோட்டல் சேல்ஸ் ஆர்டர் கவுண்ட், டோட்டல் ஆர்டர் கவுண்ட் கேட்கும்போது, அது டிஸ்டிங்க்டான ஆர்டர் கவுண்ட் எடுத்து வந்து கவுண்ட் பண்ணியிருக்கா? இல்ல டூப்ளிகேட்டட் ஆர்டர்லாம் எடுத்து கவுண்ட் வந்து தப்பா காட்டுதா? இது எல்லாமே வந்து நம்ம ஹியூமன் வந்து அந்த இடத்துல போயிட்டு இதெல்லாம் ப்ராப்பரா வந்து நம்ம வேலிடேட் பண்ணிக்கணும். லாஸ்ட் வந்து ரிசல்ட். இந்த ஜெனரேட்டட் வேல்யூ வந்து அ இந்த ஜென் அ இந்த ஜெனரேட்டட் வேல்யூ சோர்ஸ் மாடலோ, இந்த எக்ஸிஸ்டிங் விஷுவலோ, இந்த கண்ட்ரோல் டோட்டல் இது எல்லாமே வந்து டோட்டலா ரீகன்சைல் ஆகுதா? அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பரா வந்து செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏஐ வந்து என்னைக்குமே வந்து வொர்க்க தான் வந்து ஆக்ஸலரேட் பண்ணும். மாடல் ஓனர்
நம்ம தான் வந்து கரெக்டாக நம்ம தான் வந்து அதுக்கு ஓனர். நம்ம தான் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணி உங்களோட சோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது கொடுத்துருக்கிற விஷுவலோ இல்லை சம்மரியோ எது கொடுக்குதோ அது வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்கா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணிக்கணும். இந்த சென்டென்ஸ் மட்டும் என்னைக்குமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரெஸ்பான்சிபிள் யூஸ் வந்து என்னைக்குமே வந்து ரெஸ்பான்சிபிள் யூஸ் மைண்ட் செட் வந்து அப்பதான் கிடைக்கும். ஏஐ வந்து ஒர்க்கை தான் ஆக்சலரேட் பண்ணும். மாடல் ஓனர் தான் வந்து எப்பவுமே எல்லாத்தையும் வந்து வேலிடேட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து தம் ரூல். ஸோ ஏஐ வந்து லெவரேஜ் பண்ணோம் ஒர்க்ல அப்படின்னா. ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்கே எப்போவுமே ஏஐ வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ திங்ஸ் நீங்கள் எப்போவுமே வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ரெஸ்பான்சிபிள் யூஸ் அக்யூரசி மட்டும் கிடையாது. ஒரு ஒர்க் ஸ்பேஸ் பெர்மிஷனு இல்லை வந்து ஒரு லீஸ்ட் ப்ரிவிலேஜ் வந்து ஃபாலோ பண்ணணும். இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணிக்கணும். என்றைக்குமே வந்து டெமோக்கு வந்து கஸ்டமரோட இல்லைனா ஒரு ப்ரொடக்ஷனோட சென்சிட்டிவ் டேட்டா வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் லெவரேஜ் பண்ணுறதுல ப்ராப்பரான ஒரு ஆர்கனைசேஷன் கவர்னன்ஸ் இருக்கா, நீங்கள் பண்ணுற டேட்டாக்கு வந்து ப்ராப்பர் சென்சிட்டிவிட்டி லேபிள்ஸ் இருக்கா, நீங்கள் லெவரேஜ் பண்ணுற பவர் பி என்விரான்மெண்ட்டுக்கு அப்ரூவ் டிஎல்பி பாலிசிஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, கேப்பபிலிட்டி வந்து அவைலபிள் இருக்கா, டெனன்ட் லெவலில் கெப்பாசிட்டி வந்து இருக்கா, இதெல்லாம் நீங்கள் வந்து மேனுவலாக தான் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். நீங்கள் என்ன தான் வந்து கோபைலட் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் கவர்னன்ஸு, இந்த சென்சிட்டிவிட்டி, இந்த டிஎல்பி பாலிசி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்பவுமே ரொம்ப வந்து காஷியஸாக இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே வந்து ப்ராடக்டோட யூஐயும் இந்த ஃபீச்சரும் வந்து எப்போனாலும் சேஞ்ச் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ என்றைக்குமே வந்து நீங்கள் என்னைக்கு லெவரேஜ் ஒர்க் எக்ஸாம் போகிறீங்களோ இல்லை வந்து நீங்கள் ஒரு ஈவெண்ட்டில் வந்து இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு கரண்ட் என்விரான்மெண்ட்டில் இல்லை மைக்ரோசாஃப்டோட லேட்டஸ்ட் டாக்குமெண்டேஷனில் எப்பவுமே வெரிஃபை பண்ணிக்கணும். லாஸ்ட் மினிட்ல ஒரு செக்லிஸ்ட் மாதிரி மேண்டட்ரியாக வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ கோபைலட் லெவரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ நீட் டு மேக் ஷுர் இதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக வேலிடேட் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம இப்போ குயிக்காக வந்து PL 300ஓட ஷார்ட்கட்ஸ் பார்த்துடலாம். இப்போ என்னென்ன கோ த்ரூ பண்ணமோ அந்த ப்ரிப்பேர் டேட்டாலையும் கோபைலட் வந்து பவர் பியில் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னென்ன வந்து பார்த்தோமோ இது வந்து ஒரு குயிக்காக ஒரு ஷார்ட்கட் மாதிரி நம்ம கோ த்ரூ பண்ணிக்கலாம். அப் அண்ட் பார்த்தோம், ரம்யா வந்து முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப் அண்ட்னா வந்து மோர் ரோஸ், மர்ஜ்னா வந்து ரிலேட்டட் காலம்ஸு, அதே மாதிரி அன்பிவட்னா காலம்ஸ் பிஃபோர் ரோஸ், மெஷர்னா ரெஸ்பாண்ட் டு தி ஃபில்டர் கான்டெக்ஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி பவர் குவரியில் என்றைக்குமே வந்து ப்ரிப்பேர் த டேட்டா பிஃபோர் த மாடல் லோட். இம்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து டைரெக்டாக வந்து மாடலில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். டைரக்ட் query அப்படிங்கிறது நீங்கள் டைரெக்டாக வந்து எங்கே சோர்ஸ் இருக்கோ அங்கேருந்து நீங்கள் டைரெக்டாக query பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க. லெஃப்ட் ஆன்டி அப்படிங்கிறது ரோஸ் இந்த ஃபஸ்ட்டு டேபிள் வித் நோ மேட்ச் இந்த செகண்ட் ஒன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து மெமரி எய்ட்ஸ் மட்டும்தான். எக்ஸாமில் அது நிறையா சினாரியோஸ் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளாக கொஷினில் வர சினாரியோவை நீங்கள் படித்து அங்கே இருக்கிற ஆன்சர் வந்து எது பெஸ்ட்டோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பரான ஒரு ரீசனிங் வந்து நீங்கள் பிக் பண்ணணும். அதே மாதிரி என்றைக்குமே வந்து மைக்ரோசாஃப்டோட லேர்ன் டாக்குமெண்ட்டை வந்து ப்ரைமரி சோர்ஸாக யூஸ் பண்ணுங்கள். தேர்ட் பார்ட்டி சைட்லாம் நிறையா இருக்கும், அதெல்லாம் ப்ராப்பராக இருக்காது. நீங்கள் அதை வந்து நீங்கள் ரிலே பண்ணாதீங்க. என்றைக்குமே மைக்ரோசாஃப்ட் லேர்ன் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக எண்ட் டு எண்ட் கொடுத்துருப்பான். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா ஹேண்ட்ஸ் ஆனுக்கு இது மாதிரி ஒரு பவர் குவரியோ இல்லை மாடலிங்கோ டெய்லியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் டேட்டா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களோட பவர் பிஐ ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் டேட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு கோபைலட்லாம் எனேபிள் பண்ணி நீங்கள் வேலிடேட் பண்ணி பார்க்கலாம். நிறையா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் கொஞ்சம் எக்ஸாம்பிள் தான் காட்டணும், இல்லை நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் லேர்னை கோ த்ரூ பண்ணிங்கனாவே அவனே அதில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பான் ஒவ்வொன்றும். நீங்கள் அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, குயிக்காக இன்னைக்கு 3 டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்அவே 1 வந்து
க்ளீன் டேட்டா. ஸோ கரெக்டான டைப் இருக்கணும் டேட்டாவில். என்றைக்குமே டேட்டா ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ராப்பராக க்ளீன் பண்ணி டேட்டாவை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். டேட்டா டைப் கரெக்டாக இருக்கணும், கன்சிஸ்டன்ட் வேல்யூ இருக்கா, பிஸ்னஸ் ரூல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, ரிப்போர்ட்டிங்க்கு இது வந்து ஒரு ப்ராப்பரான ஃபவுண்டேஷனாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். செகண்டு, ஒரு கிளியரான மாடல் இருக்கா, ரிலேஷன்ஷிப்லாம் ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கா, மல்டிபிள் டேபிள்ஸ் இருந்ததுன்னா மெஷர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி நேம்ஸ் இருக்கா, டேபிள் 1 டேபிள் 2 காலம் 1 காலம் 2லாம் இல்லாமல் ப்ராப்பராக சேல்ஸு ப்ராடக்ட்டு கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான டேபிள் நேம்லாம் இருக்கா, காலம் நேம்லாம் ப்ராப்பராக இருக்கா, ஹியூமனுக்கு வந்து ப்ராப்பராக வந்து கான்டாக்ட்ஸ் கிடைக்கும்னா அப்படின்னா தான் கோபைலட்டுக்கும் வந்து அந்த கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். இது வந்து டேக் அவே 2. தேர்டு வந்து வெரிஃபைடு இன்சைட்ஸ். இது என்னன்னா ப்ராம்ப்டை வந்து என்றைக்குமே வந்து கிளியராக கொடுக்கணும். அந்த சிடிஎஃப்இ ஃப்ரேம் ஒர்க் நம்ம பார்த்தாலுங்க. ஸோ அது மாதிரி ப்ராம்ப்டை வந்து கிளியராக கொடுத்தீங்கன்னா தான் அவுட்புட் வந்து ப்ராப்பராக ஐட்ரேட்டிவாக நமக்கு வந்து ரிஃபைன் பண்ணி கிடைக்கும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா திரும்ப கஷ்டம். ஸோ க்ளீன் டேட்டா, கிளியர் மாடல், பெட்டர் ப்ராம்ப்ட், வெரிஃபைடு இன்சைட். இதுதான் நமக்கு இன்னைக்கு ஃபுல் செஷனோட சம்மரி. ஸோ இப்போ கொஷின்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு பவர் குவரியில் இல்லை PL 300ல சிமெண்டிக் மாடலிங், கோபைலட், நம்ம இப்போ பார்த்ததுல எந்த ஏரியாவில் ஏதாவது கொஷின் இருந்ததுனால நீங்கள் தமிழ்லையும் கேட்கலாம், இல்லை இங்கிலீஷ்லையும் கேளுங்க. Dharani and Ramya, thank you so much. You are combined like both demo as well as the explanation was really great. நமக்கு questions வந்து chatல இருக்கு. Like Swati கிட்டிருக்காங்க, while choosing the connection mode, I want to know which is best approach to choose if we have 2 to 3 years of data and it has 1 million data per week. கனெக்ஷன் மோடுனா ஓகே, உங்களுக்கு வந்து இம்போர்ட் டைரக்ட் query or import கேட்டிருக்காங்க. ஓகே. நீங்கள் இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு வாட்டி நீங்கள் அந்த டேட்டாவை அங்கேருந்து நீங்கள் இங்கே கொண்டு வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் டைரக்ட் வரியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் த வால்யூம் ஆஃப் த டேட்டா வந்து ரொம்ப ஹையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் டைரக்ட் வரியை நீங்கள் வந்து அங்கே நீங்கள் லெவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டேட்டாவையும் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு வந்து லோட் ஆகும். அது இல்லாமல் ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சி ஷெட்யூலுக்கு வந்து எப்படி ரெஃப்ரெஷ் ஃப்ரீக்வன்சி ஷெட்யூல் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்தும் தான். இன்கேஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் டேட்டா ஃப்ளோ கான்ஃபிகர் பண்ணி நீங்கள் வந்து டேட்டா ரெஃப்ரெஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட வால்யூம் ஆஃப் த ரெக்கார்டு வந்து ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அந்த டேட்டா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கே 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த ரெஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுவும் வந்து ஒரு வயசாக இருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வால்யூம் வந்து ஜாஸ்தி இருந்தது, வால்யூம் வந்து ஜாஸ்தி இருக்கு அப்படின்னாவே இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபார் தி டைரக்ட் அப்படின்னு என்னோட தாட் ப்ராசஸ். கணபதி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, வெதர் யூசர் கேன் கண்ட்ரோல் த ரிப்போர்ட் விஷுவலைசேஷன் யூசிங் தி கோபைலட். ரிப்போர்ட்டோட விசுவலைசேஷன் நீங்கள் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம், கண்ட்ரோல்லாம் எப்படி கேட்குறீங்க கணபதி? ஒரு நிமிஷம், நான் அவரை அன்மியூட் பண்ண ட்ரை பண்றேன். கணபதி நீங்க வந்துட்டு அன்மியூட் பண்ணலாம். You have an option. Sorry. Yeah, this is Shankari. So Dharani, like என்ன கேக்குறேன்னா யூசர் வந்து they can add the filters ஆட் பண்ணி அவங்க எப்படி பார்க்கணுமோ அந்த ரிப்போர்ட்டை அதுக்கேற்றப்பல அவங்க அந்த மாதிரி குறியில கோபைலட் கொடுத்துக்கலாமான்னு கேட்குறேன் நான். நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் இப்போ நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம், அது வந்து ஜென்ரேட் பண்ணுச்சு கரெக்டுங்களா ரிப்போர்ட்டு. நீங்கள் அந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு டைலுக்கும் இதுதான் என்னோட ஃபில்டரு, இந்த ஃபில்டர் இந்த ஸ்லைஸை வந்து இந்த ஃபில்டரை வந்து எனக்கு இந்த ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண அப்படின்னீங்கன்னா அது நீங்கள் ரிஃபைன்மெண்ட்லேயும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் குவரி ப்ராம்ப்ட் கொடுக்கும்போதும் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்லைஸுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷுவலுக்கு அந்த ஃபில்டரை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, பட் கோர் ரிப்போர்ட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஃபில்டர்ஸ் அண்ட் இந்த மாதிரி क्वेश्चंसலாம் they can ask அந்த மாதிரி in between. இது வந்து இதுல 2 விதம் இருக்குங்க. ஒன்னு வந்து ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றதுக்கு, ஓகேங்களா, ரிப்போர்ட் கிரியேட் பண்றதுக்கு நீங்க லெவரேஜ் பண்ணலாம் ஏஐ கோபைலட்டா. இன்னொன்னு ஆல்ரெடி பில்ட் பண்ண ரிப்போர்ட்ல நீங்க உங்களோட ப்ராம்ப்ட் நேச்சுரல் லாங்குவேஜ்ல நீங்க क्वेश्चन கேட்டு அதுல இருந்து இன்சைட்ஸும் வாங்கிக்கலாம்.
ஓகேங்களா? நீங்க 2 விதமா இருக்கு. நீங்க 2 இடத்துலயும் கோபைலட்ல நீங்க 2 இடத்துலயும் லெவரேஜ் பண்ணலாம். நீங்க 2 இடத்துலயுமே நீங்க வந்து குடுக்கலாம். நீங்க கிரியேட் பண்ணும்போதும் இந்த ஃபில்டர் அப்ளை பண்ணு அப்படின்னீங்கன்னா, அந்த ஃபில்டர் வந்து அந்த ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணும்போது ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணிக்கும். அதே மாதிரி ஓகே. இப்போ ஒரு கம்ப்ளீட் பண்ண ரிப்போர்ட்டை நீங்க எண்ட் யூசருக்கு டெப்ளாய் பண்ணிட்டீங்க. எண்ட் யூசருக்கு டெப்ளாய் பண்ண ரிப்போர்ட்ல கோபைலட் எனேபிள் ஆயிருக்கு. அவங்க அந்த சிமாட்டிக் மாடல்ல நேச்சுரல் லாங்குவேஜ்ல கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு ஆன்சர் வருது அப்படிங்கும்போது, ஏன்னா அது மாடலோட ஹோல் கான்டெக்ஸ்டும் வந்து இருக்கு கோபைலட்டுக்கு. நீங்க என்ன ஃபில்டர் வந்து அப்ளை பண்ண சொன்னீங்கனாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் அப்ளை பண்ணி உங்களுக்கு டேட்டா வந்து நேரோ டவுன் பண்ணி ஸ்லைஸ் டவுன் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். யா, ஓகேங்க. தேங்க் யூ. Darshini ஒரு question கேட்டிருக்காங்க. Hi everyone, does in PL 300 exam the scenario questions will be more related to data modeling, star schema or snowflake schema? Dinesh, shall I எனக்கு answer? உங்களுக்கு எனக்கு தெரியல கோமதி, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் கோ அஹெட் கோமதி. Sure. Star schema தான். ஏன்னா வந்துட்டு Power BI வந்து basically they support star schema, they recommend star schema. அதனால உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார் ஸ்கீமா ரிலேட்டடா வரும். அதுக்குமே டைரக்டா இது என்ன டைப் ஆஃப் ஸ்கீமான்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா 2 டேபிள் கனெக்ட் பண்ணி இல்லை 3 டேபிளோட கார்டினாலிட்டி மாதிரி காமிச்சு, இப்போ இதுல இருந்து டேட்டா ரிட்ரீவ் பண்ணணும்னா நீங்க எந்தெந்த டேபிள்ல இருந்து நீங்க வந்து ரெஃபர் பண்ணும், இல்லாட்டினா வந்து இது என்ன கார்டினாலிட்டியில இந்த டேட்டா வந்து கனெக்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி பவர் பிஐ இஸ் கம்ப்ளீட்லி ஒர்க்கிங் ஆன் ஸ்டார் ஸ்கீமா. ஸோ நீங்க வந்துட்டு அதை பேஸ் பண்ணி படிச்சீங்கன்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ எனக்கு வந்து உங்களோட மீன்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸோட இமெயில் ஐடி இருக்கு. நான் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸோட லிங்க்டின், ஏன்னா பிகாஸ் என்னால் இங்கே சேட் மீன்ஸ் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ நான் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் அண்ட் நீங்கள் அட்டன் பண்ணதுனால உங்களுக்கு வந்து PL 300 எக்ஸாம் எழுதுறதுக்கான 50% கூப்பன், இது எல்லாமே நான் உங்களுக்கு இமெயிலில் நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ ஸோ மச் தர்ணி அண்ட் ரம்யா. இட் வாஸ் ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஷார்ட் டேர்மில் என்னோட ரெக்வஸ்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் லைக் ஃபியூச்சரில் நிறைய செஷன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். Thank you so much, Gomati, for providing us this wonderful opportunity. Thanks everyone for joining today. Thank you. Thank you everyone. Thanks. Yeah. Thank you. Bye.